கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு மீண்டுமாக வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு பெரிதான கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த நாளில கூட நம்ம தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய ஆத்ம ஜீவத்துக்கு பிரயோஜனமாக தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு முன்பாக நாம் ஒரு சிறு ஜெபத்தை கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களிலே வீட்டிலிருந்து பூமியின் மனு மக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்நாள் வரையில உயிரோடு காப்பாற்றி ஆசீர்வதிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் உமக்கே நாங்கள் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். தந்தையே, தேவரீர் இந்த நேரத்தில் கூட அடியனை நீர் மறைத்து நம்முடைய பரிசுத்த ஆவியின் வழி நடத்தி தேவரீர் எங்களுக்கு என்ன சொல்ல சித்தம் கொண்டிருக்கும் நீர் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேச வேண்டுமா செபத்தில் கெஞ்சுகிறோம். இந்த நேரத்தில் தேவரீர் உங்களுடைய தயவுள்ள கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாக எங்கள் நாதரும் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் மேய்ப்பருமான இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் விஷயமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளில கூட நாம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் உடைய ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அதுக்கு முன்பாக நம்முடைய செல்போன்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் இல்லைன்னா சைலண்ட் மோட்ல போட்டுடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் உடைய தலைப்பு என்னன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு எங்க ரெக்கார்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு நாயை குறித்து நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி கூட வரலாம், என்ன நாயை பத்தி என்ன பைபிள்ல சொல்லியிருக்கு? ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் எதெல்லாம் படைச்சிருக்கிறாரோ எல்லா படைப்புகளும் வேதத்துல இருக்கு. எல்லா படைப்புகளும் வேதத்துல இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ரொம்ப முக்கியமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாய் கூட ஒரு படைப்பு தான். அப்போ வானத்தையும் பூமியும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இல்லைங்களா, சூரியன் சந்திரன், இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். பூமிக்குள்ள எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் என்ன இருக்குதுங்க தேவன் செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய படைப்புகள், அதுல மனுஷன் கூட ஒரு படைப்பு. அப்புறம் மிருகங்களும் பல மிருகங்கள் காட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளில கூட நம்ம நாயை குறித்து பார்க்கும்போது அதுவும் தேவனுடைய படைப்பு. அப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு பக்தர்கள் வேதத்தில் எழுதும் போது அதனுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். அப்போ எல்லா படைப்புகள் மூலமாக யாருக்கு தான் ஒரு படிப்பினை போதனை அப்படின்னா மனுஷனுக்கு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய எல்லா படைப்புகளும், தேவனுடைய எல்லா படைப்புகளும் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா படைப்புகளும் அது பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியுது. ஆனா ஒரு மனுஷன் என்ற ஒரு படைப்பு மாத்திரம்தான் தேவனுக்கு என்ன ஆகுறதில்ல, கீழ்ப்படியறதில்லை. அந்த ஒரு கீழ்ப்படியாத இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் அவருடைய படைப்புகள் வச்ச பல போதனைகளை வேதத்துல எழுதி வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் உலகத்துல என்னெல்லாம் அவரு படைச்சு வச்சிருக்காரு. எதை பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது, ஒரு லெசன் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு உதாரணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கழுதைன்ற ஒரு படைப்பு மூலமா பார்த்தோம் இல்லைங்களா. அப்புறம் எதை பார்த்துருக்கிறோம், பேசிக் சப்ஜெக்ட்ல சில மிருகங்களை பார்த்துருக்கிறோம். சிங்கம், கரடி இல்லைங்களா, சிறுத்தை, இப்படி பல மிருகங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி எறும்பு இல்லைங்களா, பாம்பு,
இப்படி சொல்லிட்டே போலாம். மரங்கள்ல நீ வித்தியாசமான மரங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். எத்தனையோ மரங்களை குறிச்சு பார்த்துருக்கிறோம். அதுல அத்தி மரத்தை குறிச்சு பார்த்துருக்கிறோம், பனை மரத்தை குறிச்சு பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா, ஒலிவு மரத்தை குறிச்சு பார்த்துருக்கிறோம். இப்படி சொல்லிட்டே போலாம். பல படைப்புகள் தேவன் கிட்ட அவருடைய படைப்பின் மூலமா தேவன் பல லெசன் நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இந்த நாய் என்ற எச்சரிப்பா இருங்க அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இது முற்றிலும் இது ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட். இந்த ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் எதற்குன்னா, இப்போ நமக்கு தான் கேரக்டர் ரொம்ப தேவை. இப்போ நமக்கு எல்லா சத்தியங்களும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் 30,000 சப்ஜெக்ட் இருக்கு நம்முடைய வேதமானவருடைய லைப்ரரியில. நம்முடைய 7ஆம் தூதன் மூலமாக தேவனால இல்லைங்களா அழைக்கப்பட்டு அவர் மூலமாக அநேக போதனைகள் 30,000 சப்ஜெக்ட் கிட்ட இருக்கு. மேக்சிமம் தேவனுடைய திட்டம் கிளியரா என்ன ஆகிட்டு இருந்தோ எல்லாருக்குமே அங்க தெரியுதுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் மத்தியில எல்லா பாடங்களும் நம்ம டைப் அண்ட் ஆன்டி டைப் எடுக்கலாம், பேரபிள் எடுக்கலாம். எந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஃபைனலா என்னங்க கேரக்டர் என்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். அப்போ குணலட்சணங்கள் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அது தேவையா இருக்கு. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய குணங்கள் மாறி இருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய செயல்பாடுகள் மாறி இருக்கலாம். இப்படி நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்தந்த நாளில அந்தந்த நேரங்களில தேவன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வசனத்தின் மூலமா தேவன் நம்மகிட்ட பேசுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு நாய் சப்ஜெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரியில 12 வருஷத்துக்கு முன்னால கூட திருச்சியில ஒரு கன்வென்ஷன்ல நான் பேசியிருக்கிறேன். அப்புறம் 8 வருஷத்துக்கு முன்னால கூட ஜெனரல் கன்வென்ஷன்ல பொள்ளாச்சியில நான் பேசியிருக்கிறேன். மேட்டுப்பாளையத்துல கூட ஒரு ஜெனரல் கன்வென்ஷன்ல பேசியிருக்கிறேன். எல்லா கன்வென்ஷன்லயும் நீங்க அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா அந்த சூழல்கள் அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்தந்த காலப்பகுதியில அநேக சகோதரர்கள் இந்த சப்ஜெக்ட் நான் பேசிட்டு வரும்போது அநேக மூத்த சகோதரர்களும் நம்ம கிட்ட பேசி பிரதர் இந்த கோணத்துலலாம் நாங்க கேட்கல, முக்கியமாக இந்த மாதிரி பாடங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் சின்ன சின்ன எக்லிஷால கூட சண்டே சர்வீஸ்ல பேசியிருக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தது. ஒரு சிலர்களுக்கு அது இடரலா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்ப இடரலா ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா சத்தியங்களை சரியாக புரிந்து கொள்ளாத இருக்கலாம். அதனால இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அப்ப நாயை குறித்து நாம என்ன பார்க்க போறோம்ன்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ரொம்ப முக்கியமாக நாயை குறித்து பார்க்கும் பொழுது நாயுடைய குணலட்சணங்கள். இப்போ நாய்கள் அப்படின்னு சொல்லும் போது அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஸோ ரொம்ப முக்கியமா நீங்க இந்த படத்துல பவர் பாயிண்ட்ல பிக்சர் பார்க்கும்போது நாய் பார்க்கும்போது உங்களுக்கு நாயை எங்கெல்லாம் பார்க்குறோம் உங்களுக்கு நல்லா தெரியும். சில நாய்கள் வீட்டில் வளருது, சில நாய்கள் ரோட்ல திரியுது, சில நாய்கள் இல்லைங்களா அது என்ன ஆகுது கேட்டுக்கு, அதாவது ஒரு வீட்டுக்கு வெளியே வாட்ச்மேன் கிட்ட இருக்கும். இப்படி நாய்கள் பல வகையில் என்ன ஆகுதுன்னா அது பயன்படுது ஒரு ஜீவி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நாய்கள் எங்க இருக்குது அப்படின்னா மனுஷர்கள் மத்தியில தான் நாய் இருக்குது. அப்போ வெறும் இந்தியாவில் மட்டும் தான் நாய் இருக்குதானா? இல்லை, உலகம் எங்கிலும் இந்த வெரைட்டியான நாய்கள் இருக்கு. நீங்க வெளிநாட்டுலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் நாய் இருக்கும், கம்பல்சரி நாய் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா விதவிதமான நாய்கள். நீங்க ஹிஸ்டரியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூட நாய்களுக்கு முடி வெட்டுறதுக்கே ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பேரண்ட்ஸுங்க வருவாங்க. இது நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி நாம போய் முடி வெட்டுறதுக்கு சலூன் ஷாப் பார்பர் ஷாப் போறோமோ அதே மாதிரி வெளிநாட்டுல யூரோப்ல அநேக இடங்கள்ல அநேக கியூல நிக்குவாங்க நாய்க்கு முடி வெட்ட. அப்போ அதுக்கும் இன்னைக்கு எப்படி மனுஷன் வெரைட்டியா டிசைன் பண்ணி வெட்டுறான் முடி, அந்த மாதிரி அந்த காலத்துல நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள்லாம் நடக்குது. இதெல்லாம் வீட்டில் வளரக்கூடிய நாய்கள். ஸோ சில நாய்கள் நம்ம எங்கே பார்க்குறோன்னா கவர்மெண்ட்ல இருக்கோம், எது போலீஸ் நாய்ங்க,
அது சில மோக்கம் பிடிச்சி சில திருடர்களை கண்டுபிடிக்கும். ஸோ ட்ரெயின் அப். அப்போ நாய்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது சில நாய்கள் வீட்டில் வளருது, சில நாய்கள் வந்து இல்லைங்களா, அதாவது சில கவர்மெண்ட்டுக்காகவே சில இல்லைங்களா, சில இடங்கள்ல நாய்கள் பண்ணையை வச்சு வளர்த்து நாய்களை விற்கக்கூடியவங்களும் உண்டு. சில நாய்கள் வந்து வீட்லயே வளர்த்து விற்கிறவங்களும் உண்டு. அநேக நாய்களை என்ன பண்ணிக்கிறாங்க, வளர்த்த சொந்த வீடு கட்டி இப்படியும் உண்டு. இதெல்லாம் வளர்ப்பு. ஆனா சில நாய்கள் வந்து தெருவுலயே இருக்கும், அதுக்கு எந்த ஒரு கேரும் இருக்காது. அதுக்கு பேரு ஃபுட்பாத் அப்படின்னு, கேர் ஆஃப் ஃபுட்பாத் அப்படின்வாங்க. இப்படி நாய்கள்ல வந்து நம்ம உலகத்துல வெரைட்டியா பார்க்கணும். அப்போ நல்ல வளர்ப்புகள் நாய்கள் வந்து கீழ்ப்படியும். நல்ல வளர்ப்பு நாய்கள் வந்து என்னாகும், கீழ்ப்படியும். அதாவது சில நாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கும் போது அது பெட்டு மேலே வானா வரும், கீழே போனா போவோம். யாராவது வந்து சத்தம் போட்டாக்கா உடனே நீ சத்தம் போடாதன்னா அது கேட்கும். ஸோ இப்படி சில நாய்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் உண்டு. ஆனால் சில நாய்கள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அதோடைய கேரக்டர்ஸ் ரொம்ப வெரைட்டியா இருக்கும். அதனால இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டர், ஏன்னா நல்ல கேரக்டர் நமக்கு நல்லாவே தெரியும், அது வளர்ப்பு. இப்போ கேரக்டர் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது அன்புக்குரிய சகோதரர்களை சகோதரிகளை நாய்க்கு இருக்கக்கூடிய கெட்ட கேரக்டர்ஸ்களை மாத்திரம் தான் நம்ம பார்ப்போம். இதை பத்தி தான் பைபிள் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ அதில் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களை பிலிப்பியர்ல வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருந்தா எந்த நாயை பத்தி பேசுறாரு அப்படின்றத நம்ம கன்ஃபார்மா பார்க்கணும். அப்ப இந்த நாய்களை வந்து சில பொல்லாத வேலையாட்களுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. இப்ப நாம கூட லிட்டரலாவே ரோட்ல நாயை பார்த்து என்ன பண்றோம், எச்சரிக்கையா இருக்கிறோமா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சில சகோதரர்களுக்கெல்லாம் அனுபவம் ஆயிருக்கும். ரோட்ல போகும்போதே நாய் பின்னால கடிக்க வர்றதுனால என்ன பண்ணுவோம், திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவோம். மேக்சிமம் திரும்பி திரும்பி பின்னால பார்க்கறதுக்கு என்னன்னா, ஒரு 2 நாயை பார்த்துட்டோம்னா சில நேரத்துல வண்டியை கூட விட்டுட்டு எரிங்கி தள்ளின்னு போற மனிதர்களும் உண்டு. அப்போ நாய்கள் லிட்டரலாவே ஒரு நாயை பார்க்கும் பொழுது பயம் இருக்குது, திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய, எங்கேயாவது வந்து நம்மளை கடிச்சிடுமோ. அப்போ கார்ல போனாலும் அது பின்னால துரத்திட்டு வருது, கார்ல போனாலும் திருப்பி துரத்திட்டு வருது, அப்புறம் பைக்ல போனாலும் துரத்திட்டு வருது. நாய் வந்து சில நேரங்கள்ல சில வேலைகள்ல என்ன ஆகுது, துரத்துறது உண்டு. அப்போ நாயுடைய லிட்டரலான கேரக்டரை பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் பின்னால தான் துரத்தும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த ஒரு நாய்க்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னங்க, அது பின்னால வந்து தான் கடிக்கும். என்ன பண்ணாங்க, பின்னால வந்து தான் கடிக்கும் அன்புக்குரிய சகோதரர். அப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டர் நாயுடைய கேரக்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா பின்னால வந்து தந்திரமா வந்து கடிக்கும். ஸோ இந்த ஒரு பின்னால கடிக்கக்கூடிய ப்ராசஸை தான் நீங்க பிக்சர்ல பாக்குறீங்க. நீங்க பிக்சர்ல பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், நாய் பின்னால தான் கடிக்கும். ரொம்ப பேருக்கு நாய் எங்க கடிச்சிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பின்னால தான் மார்க் இருக்கும். ரொம்ப பேருக்கு நாய் கடிச்சு முழுக்கு. அதான் நாய் கடிச்சா நமக்கு எங்க ஊசி போடுவாங்க, தொப்புள் சுத்தி போடுவாங்க அந்த காலத்துல. அதனாலேயே அவ்வளோ கேர்ஃபுல்லா இருப்பாங்க. 14 இன்ஜெக்ஷன்ஸ், 14 ஊசி. அது என்ன கணக்குன்னு தெரியல, 14. அதுல கூட ஏதாவது விஷயம் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயம் 2 வாரம். அதனாலே நாய் கடிச்சா தொப்புள்ள 14 ஊசி போடணுன்றது ஒரு மிகப்பெரிய ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் வருது பாருங்க, அது என்ன நாய்ஸ் க்ளோஸ் பண்ணி விடுங்க விண்டோக்கு தான். அப்போ ரொம்ப முக்கியமாக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அப்போ ரொம்ப கிளியரா நம்ம பார்க்கும்போது 2 டைம்ல 2 வாரம் ஒரு நாய் வந்து ரொம்ப முக்கியமாக கடிக்கும் போது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி தொப்புள் சுத்தி என்ன போட வேண்டியதா இருக்கும், ஊசி போடுகின்ற ஒரு பயம், ஒரு எச்சரிப்பு நமக்கு இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரியில, ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டை வந்து பல டைம் நான் பேசியிருக்கிறேன். ஆனா இந்த சப்ஜெக்ட் வந்து
பல டைம் நம்ம பேசணும், பல டைம் இந்த சப்ஜெக்டை கேட்கணும், பல டைம் இந்த சப்ஜெக்டை மைண்ட்ல வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம எல்லாருக்குமே பர்டிகுலரா அறிந்தோ அறியாமலும் தவறு செய்யக்கூடிய சகோதரர்களும் உண்டு. ஆனா மறுபடியும் இந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த கேரக்டர். அப்போ இது அங்கே நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அப்ப எந்த விஷயத்த நம்ம மறுபடியும் பேசின விஷயம், எழுதின விஷயம், தேவன் எழுதி வச்ச விஷயங்கள், நம்ம மறுபடியும் கேட்கிற விஷயங்கள் நம்ம நினைச்சுக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமா இருக்கும், அது நலமா இருக்கும் அப்படின்றார். அப்ப அதனால அதை சொல்லிட்டு அவங்க சொல்றாரு 2வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பிலிப்பியர் 3:2 நம்ம பார்க்கும் பொழுது, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்ப ரொம்ப முக்கியமாக அங்க அநேக விஷயங்களை சொல்லிட்டு வரும் பொழுது இந்த ஒரு 3 கேட்டகரி அங்க சொல்றாரு. இப்ப நம்ம பார்க்கறது ஒரே ஒரு கேட்டகரி தான். அப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னா நாயுடைய குணங்கள். இப்ப நாய் நம்மள நல்லா கொஞ்சுதுன்னா அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்மளை கடிக்குது அப்படின்றதுனால தான் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது, நாய் பின்னால கடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன பயன் தரப்போகுது? இப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருந்தா அந்த நாய் மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள், கெட்ட குணங்கள், அவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் பொல்லாத வேலையாட்கள். அந்த பொல்லாத வேலையாட்கள், சுண்ணத்துக்காரர், இப்படி எல்லாம் நம்ம பல லிஸ்ட் சொல்லிட்டே போலாம். த பேட் கேரக்டர் அப்படின்னா இந்த நாய் இதோடைய வேலை என்ன அப்படின்னா பின்னால கடிக்கும். சோ வேதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புறஜாதி ஜனங்களுக்கு என்ன சொன்னாரு? புறஜாதி ஜனங்களுக்கு என்ன சொன்னாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிள்ளைகள்னு சொன்னாரு, புறஜாதிகளுக்கு நாயின்னு சொன்னார். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் இல்லைங்களா? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து எங்க போடாதீங்க, நாய்களுக்கு போடாதீங்கன்னு மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல சொல்றார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாசிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நல்லதல்ல அப்படின்னா நாய்க்குட்டிகள் யாரு அப்படின்னா அன்றைக்கு தேவனை அறியாத, தேவனை சேராதவர்கள் இல்லைங்களா? தேவனை பத்தி எதுவுமே தெரியாது, த ஜென்டைல்ஸ், அதாவது புறஜாதி மக்கள். அப்போ பிள்ளைகள் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ ஏற்கனவே புறஜாதிகள் எப்படி இருந்தாங்கன்னா தேவனுக்கு முன்பாக இல்லைங்களா, ஒரு நாய் எங்க இருக்குமோ அங்க இருந்தாங்க. அப்படின்னா எந்த மாதிரி நாய் அப்படின்னா உண்மையான கடவுளை அறியாத ஜனங்களுக்கு நாய்கள் கம்பேர் பண்ற. அப்பதான் இந்த வசனத்தெல்லாம் நீங்க கீழே படிச்சுட்டு வந்தீங்கனால அந்த ஸ்திரீ என்ன சொல்லுவாங்க, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்றத நான் பார்ப்போம். மெய்தான் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா ஜென்டைல்ஸ் எப்படி இருக்குது, புறஜாதிகள் எப்படி இருந்துக்கிறாங்க தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாகனா இல்லைங்களா, ஒரு நாயை போல. அதாவது தேவனுடைய எந்த ஒரு திட்டமும், தேவனுடைய எந்த ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு நிலைமை. அதனால இப்போ இந்த கேரக்டர்ல தேவன் நமக்கு என்ன சுட்டி காட்டுறாருன்னா நம்மள நாய்கள்னு சொல்றாரு. இப்ப நாய்கள் நம்மள சொன்னா கோவம் வரணுமா, வரக்கூடாதா? ஆனா பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு என்ன இல்லை, சூடு சொரணையே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது கண்டுக்குனீங்கன்னா நீங்க வேதமானவர்களாக நீங்களாவது நானாவது இருக்க முடியாது. ஏன்னா தேவன் உலகத்துல ஞானிகளை கூப்பிடல, கல்விமான்களை கூப்பிடல, உலகத்துல ஒன்னத்துக்கு ஒதுவாத இழிவானவர்களை இல்லைங்களா, பாவிகளை நம்மள கூப்பிட்டு இருக்காரு. அதாவது தேவன் நம்மள நாய்கள்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே நம்ம சார்பாக ஒரு ஸ்திரீ அங்க என்ன ஆயிடுச்சு, பேசியாச்சு. அந்த ஸ்திரீ யாரு? புறஜாதி. என்னன்னு, மெய்தான் ஆண்டவரே, நாங்கள் நாய்கள் தான், மேஜிலிருந்து விழுகக்கூடிய இல்லைங்களா? ஆமா, நம்ம ரொம்ப முக்கியமாக அப்படித்தான் இருந்தோம்.
அப்போ இப்போ தேவன் நமக்கு இந்த சத்தியங்களை கொடுக்கிறது எதற்காகனா நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு. அப்போ நாய்க்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, குணலட்சணம் என்னன்னு பார்த்தா அது பின்னால கடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பேரு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பின்னால கடிக்கக்கூடிய நாய்க்கு இருக்கக்கூடிய கேரக்டர் என்னன்னா, அது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பின்னால ஒரு சகோதரனையாவது ஒரு சகோதரியாவது என்ன பண்ணக்கூடாது, தவறாக பேசவே கூடாது. அப்படி பேசக்கூடியவங்க எந்த நிலைமைனா மாம்சம். அப்போ இந்த பொல்லாத வேலையாட்கள், அப்ப பொல்லாத வேலையாட்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, தங்களை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மேன்மைப்படுத்தி மற்றவர்களை பின்னால பேசுவாங்க, தவறா பேசக்கூடிய ஒரு விஷயங்கள். இது உண்மையான நல்ல கிறிஸ்தவர்களா இருந்தா நம்ம அப்படி பேசிட்டு இருந்தோம்னா நம்ம மாத்திக்கணும். அதை விட்டுட்டு நான் இப்படியே தான் பேசுறேன்னு சொன்னா தேவன் என்ன டிக்ளேர் பண்றாருன்னா, நீங்க பொல்லாத வேலையாட்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணுமா. சத்தியத்துல அநேகர் வந்திருக்கிறாங்க, சத்தியத்துல அநேகர் வந்திருக்கிறாங்க. குவான்டிட்டி ஆக ஆக குவாலிட்டி என்ன இருக்குதுங்க, போயிட்டு இருக்குது. அதனால சத்தியம் அதிகமாக தெரியாத, சத்தியம் உள்ள போய் நல்லா புரியாம இன்னும் அது தெரியாம இருக்கிறதுனால இந்த மாதிரி தவறாக பின்னால பேசக்கூடிய விஷயம். இததான் மத்தையில சொல்லும் போது மற்றவர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அப்ப ரொம்ப முக்கியமாக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரொம்ப முக்கியமாக வசனம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு. ஏற்கனவே நாம எல்லாருமே குற்றவாளிகள், அதை மறந்துடக்கூடாது. நாம குற்றவாளிகள் இல்லைன்னா இங்க இருக்கவே கூடாது. பூமியில எங்க இருக்கணும், பரலோகத்துல போயிருக்கணும். புரியுதுங்களா? அதனால ரொம்ப கிளியரா தேவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. ஒவ்வொரு மனிதனும் குற்றவாளிகளாகத்தான் இருக்கிறோம். நம்முடைய குற்றங்களை சரி பண்ணி தேவன்கிட்ட சேர்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நீங்களே குற்றவாளிகள், நீங்க மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு. அப்படி யாரெல்லாம் மற்றவர்களை குற்றவாளிகள் தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது, அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். சோ ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறார். நம்ம என்ன பேசுறோமோ அது நமக்கே ஜட்ஜ்மெண்டா முடியும், நியாய தீர்ப்பு. இப்பெல்லாம் யாரும் தப்பிக்க முடியாத அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரொம்ப முக்கியமாக தேவன் சொல்றாரு, மற்றவங்களை நீங்க தீர்க்கிற தீர்ப்பின்படியே. உனக்கும் எனக்கும் மற்றவங்க தீர்ப்பு சொல்றதுக்கு அதிகாரம் கொடுக்கல. பின்னால பார்க்கலாம் அந்த வசனங்கள்லாம். அப்ப ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிறபடியே தீர்ப்புக்கு நீங்க என்ன ஆவீங்க, உள்ளாவீங்க. அதனால நீங்கள் வாசிக்கலாம் பாருங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். கட்டாயமா தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 பேரும் எல்லாருடைய மனசையும் என்ன பண்ணிருக்காரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் தேவனுடையது. அதான் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதான் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ மற்றவர்களுக்கு நீங்க எப்படி அழுக்கிறீங்களோ அதை தான் நமக்கு அழுகுவார். 3வது வசனம் கூட வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். நல்லா கவனிங்க, நீ உன் கண்ணில. இந்த பிக்சரை நீங்க பார்க்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பிக்சர்ல நீங்க ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற பிக்சரை பாருங்க. உன் கண்ணில் எப்படி இருக்குதுன்னா பாருங்க, பெரிய ஒரு என்ன இருக்குதுங்களா, கண்ணில் என்ன இருக்குது, உத்தரம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பீம். அதாவது ஒவ்வொருத்தருடைய குற்றங்களை நீங்களே அவங்களே உங்க கண்ணில் இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம், அவங்கவுங்க பார்த்துட்டா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குங்களா, அது பெரிய பீம். பீம் எங்க இருக்குது தெரியுங்களா, பெரிய பெரிய இதுக்கு போடுவாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய ஒரு மல்டிநேஷனல் பில்டிங் கட்டும் போது சைட்ல போடாம பாருங்க பெரிய பெரிய பீம். அந்த மாதிரி பெரிய பெரிய பீம் அப்படின்னா
அதிகமான குற்றங்கள் உங்கள்கிட்டயே இருக்குது. அதனால என்ன சொல்றாருன்னா, சகோதரத்துல இருக்கிற கண்ணுல என்ன பண்ணாத, துரும்ப நீ பார்க்காதீங்க, துரும்ப பார்க்காதீங்க. அப்போ எந்த நாய்க்கு இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரு பொல்லாத வேலையாட்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நாம எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதுலதான் சொல்றாரு, வாசி கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த வசனம். உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் சகோதரனுடைய கண்ணுல இருக்கக்கூடிய துரும்பை. எத்தனையோ சகோதரனுடைய கண்ணுல என்ன இருக்குதுன்னா துரும்பு தான் இருக்குதா. அவரவர்கள் கண்ணுல பெரிய பெரிய என்னங்க உத்தரம் இருக்குது, பீம் இருக்குது. அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அம்பலா என்ன சொன்னார்னா, நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்ன இருக்குதுன்னு கரெக்ட் பண்ணிட்டே போகணும். மற்றவங்களுடைய கரெக்ஷன் பண்ற அளவுக்கு பெரிய ஆளுகள் நீங்க யாருமே கிடையாது. ஆனா கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மற்றவர்களை தவறாக பின்னால பேசுறது, கரெக்ஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் தெரியுமா? நேரடியா ஒரு சகோதரர் போயிட்டு அது உண்மைகளா இருந்தா சகோதர சகோதரி யாருக்கிட்ட தான் நேரடியா பேசணும். அதெல்லாம் அந்த நாய்க்குரிய கேரக்டர்னா பின்னால பேசுறது. இந்த பின்னால பேசும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, பின்னாலேயும் பேசாதீங்க. பின்னால பேசுறவங்க யாராவது வந்து பேசுனா தேவனுடைய பிள்ளைகள் தெளிவா இருக்கிறவங்க என்ன நம்ம பண்ணணும், உடனே இருங்க பிரதர், அவரை கூப்பிடுறான், அந்த பிரதரை கூப்பிடுறான், அந்த சிஸ்டரை கூப்பிடுறான், அது எந்த சபையில இருந்தாலும் சரி. இல்லைன்னா இப்ப நமக்கு லாக்டவுன் ஆயிட்டு இருக்குது, டைரக்டா பார்க்க முடியல, இருங்க கான்ஃபரன்ஸ் கால்ல போடுறேன் அப்படின்னீங்கனால போதும், முடியுது அவங்க கதை. அதனால முன்னால இருந்தா பேசுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க இவர்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயுடைய குணங்கள். பின்னால பேசணும், அந்த நியாய நேரடியா பேசணும். நேரடியா இருந்து நம்ம சகோதர சகோதரிகள் பேசி என்ன படிக்கணும், பிரச்சனைகளை என்ன படிக்கணும், சால்வ் பண்ணிக்கணும். பிரச்சனைகளை பெருசாக்குற ஆளுங்க யாருன்னா பொல்லாத வேலையாட்கள். இந்த பின்னால பேசிட்டே இருக்கிறது மற்றவர்களை குறித்து. அதனாலதான் 4வது வசனத்துல இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து காலத்துல பேசிட்டு இருந்தாங்களா யாருன்னா, வாசிக்கல பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டுமா என்று நீ சொல்வது எப்படி? நீ சொல்வது எப்படி? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த மிஸ்டேக்ஸ்ல நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும்னால போதும். அதெல்லாம் சொல்றாரு, நீ வந்து மற்ற சகோதர சகோதரியுடைய இல்லைங்களா யாரை பத்தியோ பர்சனல் லைஃப் யாரை பத்தி பேசுறதுக்கு உங்க ரைட்ஸே கிடையாது. இயேசு கிறிஸ்துவே பேசுறது இல்லைங்க அந்த மாதிரி. இயேசு கிறிஸ்துவுக்கு மேல சில பேர் வந்து போறக்கூடிய ஆளுங்களுக்கு பேர் தாங்க பொல்லாத வேலையாட்கள். இந்த பொல்லாத வேலையாட்களுடைய வாய் ஓயாது. அதனாலதான் இங்க சொல்றாரு பாருங்க, அடுத்த 5வது வசனம் சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் யார் அப்படின்னு அங்க சொல்றாரு, மாயக்காரனே மாயக்காரனே. இந்த மாயக்காரன் வேலைங்க இதுதான். முன்னால வந்தா கட்டி பிடிப்பாங்க, முன்னால வந்தா பிரதர் அப்படின்பாங்க, முன்னால வந்தா பயங்கர லாஃபிங் ஸ்மைலு எல்லாம் இருக்கும். பின்னால போனா என்ன கண்டிஷன் தெரியுங்களா? இந்த மாயமாலம் செய்யக்கூடிய வேலை. இந்த ஒரு மாயமாலம் செய்யக்கூடிய ஆள் யாருன்னா அங்க சொல்றாரு லிஸ்ட். முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து. அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயருடைய நிலைமை இதுதான். முன்பு உன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய உத்திரத்தில் இந்த பாயிண்ட் எல்லாம் நான் 12 வருஷத்துக்கு முன்னால கன்வென்ஷன்ல பேசும்போது எப்படியெல்லாம் வந்து கட்டி பிடிச்சி கை கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு இந்த பாடம் வேணுமா இருந்தது. அதனால இப்ப கூட இந்த சூழல்கள் அதிகமா ஆகுறதுனால தான் இந்த பாடங்கள் வந்து பேசப்படுகிறது. இது வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நம்ம ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்காக உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் மாயக்காரனே. அப்ப இந்த மாயமாலம் செய்யறவங்க எப்படின்னா முன்னாலவே பேச மாட்டாங்க, எப்பவுமே பின்னால பேசிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. மற்றவர்களுடைய நல்வொழுக்கத்தை கெடுப்பாங்க. மற்றவர்களுடைய தேவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒருத்தரை சத்தியத்துல கொண்டு வந்தாரு
அந்த சத்திய காரியங்களையும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களையும் ஒடிச்சு போடுற வேலையை இவங்க தான் செய்யுது. ஆனா இவங்க என்னத்தமா சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, அந்த ஆர்டிக்கல்ல வாசிக்கலாம் பாருங்க. உங்களுக்காக அது வாசிக்குவார். அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல கிடைக்கும், வாசிக்கலாம். ஒருவரை அவருக்கு பின்னால் தவறாக பேசுவதே புறங்கூறுதல். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒருவரை அவருக்கு பின்னாலே தவறாக பேசுவது புறங்கூறு. நீங்க எது இருந்தாலும் நேரடியா போய் பேசிடுங்க. பிரதர் நீங்க இது பண்ணீங்களா, நீங்க இப்படி செய்யுறீங்க, இது தப்பு பிரதர். அதுதான் நல்ல கிறிஸ்துவ அழகு. நீங்க அங்கேயே பேசிட்டு அங்கேயே விட்டுறணும். இத பேசிட்டே போற ஆளுங்க யாரு அப்படின்னா சொல்றாரு பாருங்க, இதை தொடர்ந்து செய்வதால் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்கள் அநேகருக்கு தெரியாது. மெனி பீப்புள் இன்னைக்கு பின்னால பேசிட்டு வேஷம் போட்டுட்டு சபையிலே இருந்துக்கிட்டு சபையில பல வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் எந்த பிரதர் கிட்ட எந்த சிஸ்டர் கிட்ட குறை இருக்குதோ, எந்த பிரதர் கிட்ட எந்த சிஸ்டர் கிட்ட மனஸ்தாபம் இருக்குதோ அவங்க கிட்ட போய் தனியா பேசிட்டு, இதுதான் பைபிள் ஸ்டூடெண்ட் ஒழுங்குமுறை. இதை விட்டுட்டு ஒரு 4 பேர் ஒரே மாதிரி பின்னால பேசக்கூடிய கேஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கேரக்டர் என்னன்னா ஒரு சகோதரனையும் அழிக்கக்கூடிய வேலையாயிடுமா. வாசிக்கல பாருங்க அந்த லைன. அவர்கள் பேரை திருடி, அவர்களுடைய பேரை திருடி கொலை செய்பவர்களாகி விடுகிறோம். கொலை செய்யாங்க பாருங்க. சில நேரத்துல சகோதரர்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையான சில சகோதரர்களுக்கு எந்த அளவுக்கு துக்கமா எடுத்துன்னா, சில பேருக்கு சத்தியம் சொல்லி இருப்போம், சில பேருக்கு நன்மையான வேலைகளே செஞ்சிருப்போம், அநேகருக்கு நம்ம என்கரேஜ் தான் பண்ணிக்கிறோம். ஸ்பெஷலாவே தேவன் நம்ம மூலமா மற்ற சகோதரர்கள் கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம். இப்ப இப்படி எத்தனையோ சகோதரர்கள் பண்ணிருக்கிறாங்க என்கரேஜ்மெண்ட். மூத்த சகோதரர்கள் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைய ஒரு பின்னால பேசக்கூடிய ஒரு சகோதரர்கள் இப்படி தவறாக பேசி அவங்களுடைய பேரை கெடுத்து அவங்க கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த மாயமாலமான ஒரு காரியம் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள். இந்த வேலைகளை தொடர்ந்து செய்யறவங்களுக்கு பேரு தான் பொல்லாத வேலையாட்கள். அதனால திருச்சபையின் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னா, இவர்களுக்கு எச்சரிக்கையா, இவர்களை தான் நாயின் பைபிள் சொல்லுது. பின்னால எப்படி நாய் கடிக்குதோ அந்த மாதிரி பின்னால பேசுறது. தொடர்ந்து வாசிக்கின்றது. முதலில் இந்த புறங்கூறுதல் ஏதெனிலே தேவனுக்கு விரோதமாக தொடங்கியது. இப்போ சகோதரர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நடக்குது. ஆனா முதல் இது ஏதேன் தோட்டத்துல தேவனுக்கு விரோதமாக இந்த புறங்கூறுதல் நடந்ததா? அது செஞ்சது யாரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதனை செய்தவன் சாத்தானே. அதை செய்தவன் சாத்தானே. அதனை கேட்டு அவன் வார்த்தையை நம்பி செயல்பட்டது மனுக்குல வீழ்ச்சிக்கு காரணம். பாத்தீங்களா, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமே விழுந்து போறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அதை நம்பின சாத்தானால மோசம் பண்ணுவோம். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான். ஒரு சபையில இருந்து ஒரு 2 பேரை 4 பேரை கெடுத்து கூப்பிட்டுன்னு போறது இந்த கேரக்டர் அதுதான். ஆனா உண்மையாவே புதுசா வந்த சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கு தெரியாது. ஆனா அவங்க பாவம் ஏதோ ஒரு பிரச்சனைகள், அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ வரும்போது அவர்களுக்கு புத்தி சொல்லி அனுப்பணும். அந்த கேரக்டர் இல்லைன்னா இவர்களுடைய கேரக்டர் இந்த நாயுடைய கேரக்டர் தான் மனு குலத்திற்கு விழுந்து போறதுக்கு காரணம். அடுத்து வாசிக்கலாம். இந்த புறங்கூறுதல் சாத்தானுடைய செயல். யாருடைய செயல்களா? இந்த சாத்தானுடைய செயலை செஞ்சுக்கிட்ட சில மனிதர்கள் என்ன பண்ணுங்க, தங்களை ஒழுங்குன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க, மற்றவங்களை ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவர்களை முன்னால நீ அந்த மாதிரி கேரக்டர் ஒரு நல்ல சகோதரர், நல்ல என்கரேஜ் பண்ண சகோதரர் ஒருத்தர் முன்னால வைங்க. ஒருத்தர் இந்த மாதிரி புறங்கூறுடைய எடுத்து நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா தெரிஞ்சிடும். ஆனா இவர் இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த புறங்கூறுங்கள இவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய நல் ஒழுக்கத்துல இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இதை நம்புறதுக்கு ரொம்ப பேர். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல கூட தேவனுக்கு விரோதமா நடக்கும்போது நம்பி மனுக்குலம் விழுந்து போச்சு. இப்ப சில சகோதரர்கள் கூட விழுந்து போறதுக்கு காரணமா இருக்குது. வாசிக்கல பாருங்க தொடர்ந்து. அதனை செய்பவர்களும் சாத்தானுக்கு வேலை செய்பவர்களாக. இந்த வேலை செய்து சாத்தானு. இப்படிப்பட்டவங்க யாருடைய வேலைக்காரன்னா சாத்தானுடைய வேலைக்காரர்கள். மறந்துடவே வேண்டாம். வாசிக்கலாம் பாருங்க அந்த வசனம், கண்டினியூ பண்ணி வாசிங்க. சாத்தானுடைய ஆயுதங்கள் புறங்கூறுதல், பொய், ஏமாற்றுவது, வஞ்சித்தல் போன்றவை. இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியங்க. சாத்தானுடைய ஆயுதமே என்னன்னா புறங்கூறுதல் ஒண்ணு, இன்னொன்னு பொய்.
ஏமாற்றுவது, 3 வஞ்சித்துதல். இதை நீ புறம் கூறுதல் நேரடியா கூறணும், பொய் சொல்றதா இருந்தாலும் நேரடியா வந்து சொல்லணும். ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, இதெல்லாம் அநேக காரியங்களை வந்து சாத்தான் செய்யறான். இந்த வேலையை செய்யறவங்க யாருன்னா சாத்தானுடைய வேலைக்காரர். அதுக்குதான் தேவன் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நேரடியா பேச சொல்றார். இப்ப நாயினுடைய பின்னால கடிக்கக்கூடிய கேரக்டர் எவ்வளவு டேஞ்சரான கேரக்டர். அதுலதான் அங்க லேவியராகத்துல சொல்றார். 19:16 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. அதாவது அங்க என்ன சொல்றாருன்னா, ஜனங்களுக்குள்ள அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. அப்ப இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையா ஏன் சொன்னார்னா, நாய்கள் நம்ம பார்க்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள எல்லா இடங்களிலும் இருக்குது. அதே மாதிரிதான் சத்தியத்துக்குள்ள வந்தவங்க கூட எல்லா சபைகள்லயும் இந்த மாதிரி கேரக்டரான ஆளுங்க இருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் இந்த நாய் போன்ற கேரக்டர் இருக்கும். அங்கும் இங்கும் அப்படின்னும் போது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் நாய்களை பாக்குறோம், உலகம் எங்கிலும் இருக்குது. அப்ப நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் எங்க பாக்குறோம், எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது முற்றிலும் இந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த கேரக்டர் உள்ளவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதான் பாயிண்ட். அப்ப ஒவ்வொரு சபைகளிலும் இந்த கேரக்டர் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல இதெல்லாம் இருந்துச்சு, அதுதான் சொல்லிட்டு வர பின்னால பார்க்கலாம். அப்ப ரொம்ப முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட நம்ம ஏன் இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, இந்த காலத்துல நம்ம சொந்த ரட்சிப்பை நம்ம பார்த்துக்கணும். அங்கும் இங்கு கோல் சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொல்லாத வேலையாட்கள் வந்து திருச்சி பக்கத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பொல்லாத வேலையாட்கள் எங்க இருப்பாரு, அது வெள்ளூர் மாவட்டத்தில் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பொல்லாத வேலையாட்கள் எங்க இருப்பாரு, மதுரை மாவட்டத்துல இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பொல்லாத வேலையாட்கள் பெங்களூர்ல இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஒவ்வொன்றும் அங்கும் இங்கும் என்ன ஆயிட்டுக்கோங்க, கோல் சொல்ற வேலைகளை. இல்ல நல்ல நல்ல சகோதரர்கள் கூட என்ன ஆயிடுவாங்கன்னா, இவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை நம்பி மோசம் போயிடுவாங்க. அவங்களுடைய நெல் ஒழுக்கத்தை எப்படி இந்த மனு குலத்தையே என்ன பண்ணாங்க, சாத்தன் என்ன பண்ணா, வஞ்சித்து மனு குலத்தை விழ செஞ்சா. அப்போ ஒரு சகோதர ஒரு சகோதரி விழுந்து வைக்கிறது பெரிய விஷயமே இல்ல. அப்ப இந்த கேரக்டர் அங்கங்க பேசுறவங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த சகோதரனாவது எந்த சகோதரி எந்த சபையை பத்தி எந்த சகோதரர்களாவது பேசுனா உடனே என்ன பண்ணியாகணுமா, தேவனுடைய பிள்ளைகள் கான்பிடன்ஸ் கால் போடுங்க, இன்னொன்னு நேரடியா கூப்பிடுங்க. அப்ப தெரிஞ்சுங்க கேரக்டர் யாரு. அப்ப இந்த மாதிரி புறம் கூறுதல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாருன்னா யாருங்க, அங்கும் இங்கும் திரிஞ்சிட்டே இருப்பாங்களாம். இவங்க சாத்தானுடைய வேலை. இது சத்தியத்தை நல்லா வளர்ந்தவங்களுக்கு மாத்தத்தை இவங்களை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. காரணம் இவர்களுடைய வேலைகள். ஏன் இந்த மாதிரி காரியங்கள் செய்யறாங்கன்னா, இவர்களுக்கு சில விஷயங்கள் நன்மைகள் இவங்க நினைக்கிறது நடக்கிறதுனால மற்றவர்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னையே நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அன்புக்குரிய சகோதரர்கள் ஏதாவது இருந்தா சகோதரர்கள் அன்பு வச்சு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவேன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் ஒரு சகோதரர் வந்து அது நல்ல முறையில எடுத்துக்குவாரு, இன்னொரு சகோதரர் என்ன ஆயிடும், இவர் என்ன நமக்கு சொல்றது அப்படின்னு. அந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கிறவங்க தான் இந்த புறம் கூறுது. அவங்களுக்கு சாதகமா நம்ம பேசலன்னா அவங்களுக்கு பாதகமாகிவிடும். ஆமா அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அதுதான் சொல்றாரு, ஜனங்களுக்குள்ள அங்கும் இங்கும் சொல்லி திரிவார். இப்போ வந்து டெக்னாலஜி கொஞ்சம் மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து எந்த டெக்னாலஜி இல்லை இயேசு கிறிஸ்து காலத்துல. இப்ப என்னன்னா டெக்னாலஜி இருக்கிறதுனால இந்த ஒரு போன் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமா, இத மற்றவங்களை பேசுறதுக்காகவே ஒரு போன் எடுத்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. இவங்களுடைய நெட்வொர்க் பாத்தீங்கன்னா அது சேட்டனிக்குடைய நெட்வொர்க். அது நல்ல தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வார்த்தை தவறா ஒருத்தரை பத்தி பேசின பிரதர் இதை பத்தி பேசாதீங்க, இது ஒண்ணு எங்களுக்கு பக்தி விருத்தி வருதுலன்னு ஸ்டாப் பண்ணி பாருங்களேன். அவர் 2-3 டைம் அவருக்கு நீங்க பண்ணீங்கன்னா அவருடைய ரட்சிப்புக்குள்ள வந்துருவாரு. நம்ம போய் ஆமாசாமி போட்டுன்னு போனோம்னா அவரும் பரிசேயர்கள் சொன்ன விஷயம் தான். பரிசேயர் சதுசேயர்களே உங்களுக்கு ஐயோ, அதே தாங்க நாசமா போயிருவீங்கன்றார் கோயம்புத்தூர் பாஷையில சொன்னா.
அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அவர்களையும் நம்ம காப்பாத்துறதுக்கு அவங்க கூட சேர்ந்து ஜோடி போட்டு என்ன பண்ணக்கூடாது, புறம் கூறுத விட்டுறணும். ஆமா அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரி. அடுத்த ஸ்லைட்ல நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிறருடைய ரத்த பலிக்கு நீ உட்பட வேண்டாம் சொல்லிட்டார், நான் கர்த்தர். அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம் பாருங்க. யூத அதிகாரிகளான பரிசேய சதுசேய வேத பாரகர்களின் தொடர்ச்சியான கூறுதலாலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுக்கு ஏதுவான நன்மையான செயல்கள் இஸ்ரவேலர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றாங்க. அன்னைக்கு இருந்த யூத அதிகாரிகளான பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரகர், இந்த யூத அதிகாரிகளான இன்னைக்கு ரொம்ப பேர் அதிகாரம் எடுத்துட்டு இருக்கிறாங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ல. சின்ன சின்ன பசங்க 5 வருஷம் இருக்கும், 6 வருஷம் இருக்கும். ஓகே, அந்த வயசு தான் நம்ம சின்ன பையன் சொல்றோம், அவங்க நம்ம பிரதருங்க தான். எந்த அளவுக்கு அதிகாரி ஆயிட்டுக்கிறாங்கன்னா இவங்க யாருன்னு இவங்களுக்கே தெரியல. எல்லாமே இந்த யூதர் அதிகாரிகள் மத்த ஆயிட்டாங்க. பரிசேயர் சதுசேயர்கள் வேதபாரகர்கள் தொடர்ச்சியான புறம் கூறுதல். இதை அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துக்கு செஞ்சாங்கன்னா நமக்கு செய்ய மாட்டாங்களா? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல வர்றாரு. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுக்கு ஏதுவான நன்மையான செயல்கள் இஸ்ரவேலில் என்னாச்சுங்களா, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவரையே கொலை செய்ய தூண்டியது. இயேசு கிறிஸ்து கொலை பண்றதுக்கே பண்ணிட்டாங்க இல்லைங்களா? இப்ப சில சகோதரர்கள் கூட பல டெஸ்டுங்க நடந்திருக்குது. முக்கியமாக சில இண்டிவிஜுவல் பிரதர்ஸ்களுக்கெல்லாம் ரொம்ப பேருக்கு ஆயிருக்குது. ஏன் சத்தியத்துக்காக வாழ்ந்தவங்களுடைய லைஃப்ல யாருக்கு என்ன ஆயிருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆன சகோதரர்களுக்கு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நமக்கு எத்தனையோ ஆயிருக்குது. கூடவே இருந்து நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கூடவே இருந்து தவறான விஷயங்களை பேசி எல்லாத்தையும் கெடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய பார்த்தாங்க, நம்மள என்ன பண்ணிருப்பாங்க, சில சகோதரர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்குவாங்க. அப்ப இந்த கட் அப் பண்றது, கொலை பண்றது எல்லாம் யாருடைய கேரக்டர்னா பரிசேயர் சதுசேயர்கள். இதே மாதிரிதான் நான் ஒரு மீட்டிங்ல கூட இந்த மாதிரி பண்ணாங்க. அது பிளேஸ் வேணா சொல்றேன், எந்த பர்சன் வேண்டாம். திருப்பூர்ல ஒரு மீட்டிங் நடந்தது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ என்னைய அறியாமலேயே பரிசேயர் சதுசேயர்கள் வேதபாரகர்கள் கோராவின் புத்திரர்கள் சொல்லிட்டேன். அது அந்த டைம்ல தேவனுடைய ஆவினால வந்தது. அப்புறம் நம்ம அதை கூட நம்ம அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட சாரி கூட கேட்டுறோம். காரணம் என்னன்னா நம்ம ரட்சிப்பை நம்ம பார்த்துக்கணும். ஆனா நீங்க போக போக இதே கிரியைகளை செய்யும் போது வேதம் ரொம்ப கிளியரா சொல்லுது, இந்த பரிசேயர் சதுசேயர்களுடைய குணலட்சணங்கள், பொல்லாத வேலையாட்கள், இந்த லாய் போன்ற ஒரு கேரக்டர், தவறாக பின்னால பேசுறது. இததான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22-24 எல்லாம் பார்த்து போங்க. இது தொடர்ந்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22, 24, 27. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். சோ தேவனுடைய வேலையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இதை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவர் செஞ்ச அற்புதம் எல்லாம் எப்படி, இப்ப நடக்கக்கூடிய அற்புதம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். இங்க நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் என்ன பண்ணோம்னா, தேவனுடைய வேலையை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அதே மாதிரிதான் நம்ம கூட தேவனுடைய நல்ல வேலைகளை செய்ய வரும் பொழுது, அப்போ இயேசு கிறிஸ்து கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணான் சாத்தான். யார? இந்த மாதிரி ஒரு அதிகாரிகளை வச்சு. இப்போ சில சகோதரர்கள் கூட கள்ள சகோதரர்களையே வச்சு சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்மள வேலை செய்ய விடாதபடிக்கு இந்த மாதிரி புறம் கூறுதல் சொல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து கொலை பண்ண வந்து வகை தேடினா சாத்தான். இப்ப இந்த மாதிரி கள்ள சகோதரர்களை வச்சு தேவனுடைய வேலைகளை செய்யாதபடி சகோதரோட ஐக்கியங்களையும் சகோதரத்துவத்தையும் இல்லைங்களா சபை கூடுதலையும் ஒடிக்கிறது பாக்குறது இந்த யாருங்க, இந்த நாயுடைய குணங்கள், இந்த பொல்லாத வேலை. இப்படி செய்யக்கூடிய ஜனங்கள் மத்தியில தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றார். வாசிக்கலாம் பாருங்க தொடர்ந்து. ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவன் தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய, பாத்தீங்களா, பிசாசின் தலைவன். இவர் பண்ணின்கிறது தேவனுடைய வேலை. ஆனா இவர் சொல்லி கொடுத்திருந்தாங்க பிசாசுடைய தலைவன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலைமைனா நம்மளை விட்டு வைக்குவாங்களா? நம்மளை விட்டு வைக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா 1-2 சேர்ந்துச்சுனாலே போதும், ஊரே கெடுத்துரும் இல்லைங்களா? ஒரு நாக்கு தெரியலீங்களா? நாக்கு சப்ஜெக்ட் பத்தி பேசுங்க. 6 நாக்கு சேர்ந்தா என்ன ஆகும் இல்லைங்களா? இந்த ஒரு குணலட்சணம்
ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒன்னா சேர்ந்தா என்ன இருக்கும்? ரொம்ப டேஞ்சர். இது சபை மக்களுக்கு ரொம்ப பேர் தெரியாது, ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அதிகமா புரிஞ்சுக்கல அன்னைக்கும். அதனாலதான் பாருங்க இயேசு கிறிஸ்து கொலை செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய வேலையை செய்ய வந்தாரு. அந்த வேலைகள் எல்லாம் தடை பண்றதுக்கு தான் இப்ப பண்ணுது. இப்ப நம்முடைய வேலைகளை யாரெல்லாம் இப்படி செய்ய தடை பண்றாங்களோ இவங்க இந்த கேட்டகரி தான். அதனால மோசம் போகாதிருங்கள். தொடர்ந்து வாசிங்க. இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர்சபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் அல்லவா, மற்றபடி அல்ல என்றார்கள். நான் பெயர்சபுலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். லூக்கா 23:13-14 இந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் பாருங்க. இயேசு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. அடுத்த லைன் வாசிக்கலாம். அடுத்த ஸ்லைடு. பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷன் என் இடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீ சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த காலத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அந்த ஸ்லைட் போடுங்க. சோ அப்ப ரொம்ப முக்கியமாக அன்னைக்கே இந்த பரிசேர் சதிசேர் வேதாப்பார் தொடர்ச்சியான புறங்கூறுகளை சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லைங்களா? அப்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும்போது அநேக விஷயங்கள் அவர் மேல பண்ணிருக்கும் போது பிலாத்து அவர் தெரியும் யாருன்னு. பிலாத்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பிலாத்து ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இவர் மேல எந்த ஒரு குற்றமும் காணப்படல. இயேசு கிறிஸ்து அமைதியா இருக்கிறார். ஆமா அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துக்கே இந்த நிலைமைன்னா நம்மளாம் எந்த நிலைமை? அன்றைக்கு தேவனுடைய நிலைமையாத்தான். தேவன் தன்னுடைய மகனை அனுப்பும் போது இயேசு கிறிஸ்துடைய நிலைமை அது. தேவனுடைய மகனுடைய நிலைமை தான். அப்போ பிலாத்தை சொல்றார். அந்த பிலாத்துக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவர் சொல்றாரு, இந்த மனுஷனுக்கு எந்த குற்றமும் காணல. ஆனா அந்த அளவுக்கு போல்டா பேசுறாரு அன்னைக்கு பிலாத்து. சில பேர் எல்லாம் அப்படி இல்லைங்க. சில வேத பறக்கர் சதிசேர்கள் பரிசேர்கள் எது சொன்னாலும் ஆமா சொல்றது போல்டா என்ன பண்றது இல்ல. காரணம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் ஒரு முடிவு பிளான் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தொடர்ந்து என்ன பண்ண மாட்டான், விடவே மாட்டான். அதுலதான் இந்த 2-3 பேர் ஒன்னா சேர்ந்தாலே ஒரு குடும்பத்தை என்ன பண்ணிடுவாங்க, சபை என்ற குடும்பத்தை கெடுத்துருவாங்க. அப்போ அன்னைக்கே இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பார்த்திருக்காரு. அவர் மேல குற்றமே இல்லாத இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து மேல இல்லைங்களா பிலாத்து கண்டுபிடிக்கிறார், இவர் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனிலே தேவனுக்கு விரோதமாக புறம் கூறி நம் ஆதி பெற்றோரை வஞ்சித்து அவர்கள் மூலமாக மனுக்குலத்திற்கு மரணத்தை வருவித்த சாத்தான் மரணத்திலிருந்து மீட்பை மனுக்குலத்திற்கு கொடுத்த தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவனால் இயக்கப்படுகிற மனிதர்களின் மூலம் புறம் கூறி அவரை கொலை செய்ய தூண்டினார். பாத்தீங்களா, 2 விஷயத்தை கிளியரா சொல்றாரு. ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயம், அந்த எழுந்து போன மனு குலத்தை பாவப்பட்ட மனிதர்களுக்கு மீட்பு கொடுக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தா தொடர்ந்து இந்த தேவனுடைய வேலை தேவனுடைய திட்டங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யாதபடிக்கு சாத்தான் புறம். அப்ப அந்த புறம் கூறுதல் என்ன ஆயிக்குதுன்னா, இன்றைக்கு சத்தியம் ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்துருவாருன்னு வச்சுக்கோங்க. சத்தியத்துல அவர் ரொம்ப ஞானி ஆயிடுறாரு. நமக்கே டீச்சிங் பண்ணுவார் ஒருத்தர். அவருக்கு சத்தியத்தை நாம தான் சொல்லி கொடுத்துருப்போம், நமக்கே ஒருத்தர் டீச் பண்ணுவார். எப்படி டீச்சிங்னா இந்த மாதிரி டீச்சிங் தான். மற்றவங்களை பத்தி தவறா பேசிட்டு நம்மகிட்டயே மற்றவங்க கிட்ட மற்றவங்களை பத்தி தவறா பேசிட்டு தான் நிலைமையே தவறா இருக்குது. யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய திட்டம் என்ன, இந்த மனு குலத்தை மீட்கிறதுக்காக ரான்சம் கொடுக்க வந்துக்கிறார். அந்த வேலை என்ன பண்ணோம், தொடர்ந்து செய்யறதுக்கு தான் நம்மளெல்லாம் வேலையாட்களா கூப்பிட்டுருக்க. சாத்தான அங்க ஏதன்ல வீட்டுல இயேசு கிறிஸ்துவ வீட்டுல நம்மள விடுவாரா? நம்ம கூட இருக்கக்கூடிய கள்ள சகோதரர்கள் மூலமா தான் இதெல்லாம் நடக்குது. எங்கெல்லாம் பிரிவினைகளை பண்றாங்களோ புறம் கூறுறாங்களோ இவங்களுடைய நிலைமை தான். அதான் அங்க சொல்லிட்டு வராரு, அவரை கொலை செய்ய தூண்டினான். லூக்கா 3ஆம் அதிகாரம், நீங்க யோவான் 3:16-17 எழுதி வச்சுக்கோங்க. லூக்கா 3:20-26. அடுத்த ஸ்லைடுக்குள்ள போலாம் பாருங்க. இங்கதான் சொல்றாரு, கோத்திரத்தில் கோகாத்தின் புத்திரர்களின் ஒருவனான
கோரா தம் பதவி ஆசையால் சாத்தானின் செயலான புறங்கூறுதலை பாத்தீங்களா எவ்வளவு அழகா இன்னைக்கு எக்ஸாக்டா நடக்குதுங்க. அங்க வந்து இந்த ஆசை, எந்த ஆசை? புறம் கூறுதல். எதுக்குனாக்கா பதவி ஆசை கோராக்கு இருந்துச்சா பழைய ஏற்பாடு காலத்துல. இன்றைக்கு அதுதான் அந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்கள கோத்திரத்துல, அதாவது கோகாத்தின் இல்லைங்களா புத்திரரின் ஒருவன் கோராக். இந்த கோராக்ன்றது ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது. என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல நம்ம கடவுள் சித்தம் தான் பார்க்கிறோம். இந்த இவருக்கு என்னன்னா பதவி ஆசை. இந்த பதவி ஆசை யாருடைய செயலானது தெரியுங்களா? சாத்தானுடைய செயல். இந்த மாதிரி புறம் கூறிய சில பதவிக்குள்ள வந்தாச்சு. இன்றைக்கு அதுதான் அநேக சகோதரர்களுக்குள்ள இந்த ஒரு ஃபைட் நடக்குது. சத்தியத்துல வரமா நல்லா தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆயிட்டு இருந்தோம் ரொம்ப வளர்ந்துட்ட நினைப்பு. அப்புறம் சபைகளை ஒழிக்கிறது, சபைகளை பிரிக்கிறது. அப்புறம் தானே அந்த ஆசை, அந்த பதவி ஆசை என்ன பண்றது? விரும்புறது. அப்புறம் மூத்த சகோதரர்களுக்கு மரியாதை கிடையாது, நம்மள சத்தியத்துல வழி நடத்தாங்க நன்றி கிடையாது. இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இந்த பொல்லாத சாத்தானுடைய வேலையாட்கள் செய்யக்கூடிய ப்ராசஸ். இவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்றார் ஆண்டவர். புதுசா வருங்க பாவம், எல்லாரும் சத்தியத்துல இருக்கிறாங்க நம்பி போயிடுறாங்க. ஆனா கொஞ்சம் நாளாயிட்டு தான் தெரிய வரும் அவங்களுக்கு, ஓ இவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. எல்லாத்துக்கும் காலம் வச்சிருக்காரு. 5 வருஷத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம்னா 20 வருஷமா இருக்கிற சகோதரர்கள், 50 வருஷமா சத்தியத்துல இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? அதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். வாசிக்கல பாருங்க, என்னாகத்துல கூட அவர் சொல்றார் மோசைக்கும் ஆரோனுக்கும். தொடர்ந்து வாசிக்குமா அந்த ஸ்லைடு. பதவி ஆசையால் சாத்தானின் செயலான புறங்கூறுதலை மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இஸ்ரேலர்களிடையே தொடர்ந்து செய்து வந்தான். என்னாகமம் 16 அதிகாரம் 9-10. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம் மண்டிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாக இருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரனையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? பாத்தீங்களா, ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறார். தேவன் யாருக்கு அந்த சித்தம் இருக்குதோ இல்லைங்களா? பாருங்க, இதெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ அடுத்த ஸ்லைட்ல கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆசாரிய பட்டத்தை விரும்பிய கோரா மோசேக்கு விரோதமாக புறம் பேசி இஸ்ரேலர்களில் 250 பேரை சேர்த்துக் கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினான். ஆமா அன்புக்குரிய சகோதரர், இன்னைக்கு அப்படிதான். இந்த மாதிரி கோராவின் புத்திரர், கோராவுடைய டெக்னிக்ல தான் ரொம்ப பேர் என்ன பண்றது, இந்த மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்துக்குன்னு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து அன்னைக்கு 250 பேரை சேர்த்துக்கினாரு. இன்னைக்கு அங்கங்க 10 பேர் 15 பேர். அதுவும் அவங்க எல்லாம் சத்தியம் சொல்லி கூப்பிட்டுன்னு வந்திருந்தா கூட பரவாயில்ல, மற்ற சகோதரர்கள் சத்தியம் சொல்லி கூப்பிட்டுன்னு வர்றது அங்கிருந்து பிரிச்சு போறது. இது எவ்வளவு கேவலமான வேலை யோசித்து பாருங்க. இது சாத்தானுடைய வேலை. ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்னைக்கும் மறக்க கூடாதான். நம்ம எப்படி வந்த இந்த சத்தியத்துக்குள்ள, எப்படி சகோதரர்களுக்குள்ள நம்ம பலப்பட்டோம், பழைய நிலைமைகளை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. இதே நிலைமை என்ன ஆயிடும், வரக்கூடிய காலத்துல நீ எதை விதைக்கிறியோ அதையே அறுக்கிறதுக்கு தேவன் செஞ்சிருவாரு. எப்படி கோராவின் புத்திரர்கள் 250 பேரை சேர்த்து தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக எழும்புனாங்களோ அதே போலதான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புறம் கூறுதல் எதற்காகனா ஒரு 5-6 பேர் உள்ள சேர்ந்துக்குவாங்க. நல்ல நல்ல சகோதரர்கள் கூட அந்த எண்ணம் இருக்காது. அந்த எண்ணங்கள் வந்து என்ன ஆகலாம்னா அது டிராவல் பண்ணி வருதுங்க. ஈவன் இந்த மாதிரி கேரக்டர் அதிகமாக வந்து ஈவன் நான் பார்த்த வரைக்கும் கர்நாடகால இருந்து நீங்க ஃபாரின் வரைக்கும் போலாம், எத்தனையோ சபைகள்ல நம்ம பார்த்துறோம். பட் பயப்படுவாங்க சில சகோதரங்களா பேசுறதுக்கு. இப்போ ஒரு கொஞ்ச நாளா இந்த சத்தியத்துல வந்த புறங்குறுதல் தமிழ்நாடுல ரொம்ப நமக்கு தெரியும். தமிழ்நாடு ஹிஸ்டரி என்னன்னு தெரியும். அதாவது தமிழ்நாடுல எல்லா பிரதர்களும் இல்லை, எல்லா சிஸ்டர்களும் இல்லை, அனுபவம் இல்லாம சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளாம அப்படி இருக்கக்கூடிய சில கேவலமான வேலைகளை செஞ்சு மற்ற ஊர்ல இருந்து மற்ற சபைகளை கூட என்ன பண்றதுவா கெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணு. இதெல்லாம் சேட்டனிக்கூடிய வரும். அவனுடைய வேலை என்ன, உலகம் எங்கிலும் உலாவிட்டு இருப்பான் சாத்தான். உலகம் எங்கிலும் உலாவிட்டு எல்லாரையும் கெடுக்கத்தான் பார்ப்பான். இதையும் தேவன் அனுமதிக்கிறார். அதனால நமக்கு வந்து கவலையும் கிடையாது. தேவன்
எவர்கள் யார் எப்படி அவங்களுடைய கேரக்டர்ன்றது காட்டிட்டே இருப்பாங்க. சோ அதெல்லாம் சொல்றாரு. வாசிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த வார்த்தைய. அதனாலே இஸ்ரேலர்களுக்கு முன்பாகவே அழிக்கப்பட்டனர். அந்த புறங்கூறுதலினால் இயக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களும் அழிக்கப்பட்டனர். கட்டாயமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த இருக்குது. அதெல்லாம் சொல்றாரு பாருங்க. அடுத்த ஸ்லைட்ல கூட நான் வாசிக்கலாம். மறுநாளில் இஸ்ரேல் புத்திரின் சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். அதனால் 15,000 ஜனங்கள் அழிக்கப்பட்டனர். மோசே பாவ நிவாரணம் செய்ததாலே அந்த வாதை நிறுத்தப்பட்டு அழிவும் நின்றது. ஒருவரை குறித்த புறங்கூறுதலை தொடர்ந்து பேசும்போது கேட்பவர்கள் அவர்களை தீயவர்களாக நினைத்துக் கொள்ள செய்கிறோம், அவருடைய நல்ல பேரை திருடுகிறோம், செயலை தொடர்ந்து செய்வதால் விரோதத்தையும் அழிவையும் உண்டாக்குகிறவர்களாக்குகிறோம். இந்த புறங்கூறுதல் பாவத்தில் விழுந்த மனிதர்களின் தன்மையாக இருக்கிறது. ஆமா, பாருங்க, கிளியரா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த ஸ்லைடு நீங்க நல்லா கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட். ரொம்ப முக்கியமா அந்த வரிகளை நீங்க பார்க்கணும். அதாவது ஒருவரை குறித்து புறங்கூறுதலை தொடர்ந்து பேசும்போது கேட்பவர்கள் அவர்கள் தீயவர்கள் நம்பிடுறாங்க. இன்னைக்கு எத்தனை சகோதர சகோதரி நம்பி இருக்கிறீங்க? ஆமா, இந்த எல்டர்ஸ் மீட்டிங்ல பேசுறவங்க எல்லாம் ரொம்ப யோகியமான ஆளுங்கன்னு சொல்ல நினைக்காதீங்க. அநேக எல்டர்ஸ் மீட்டிங்ல தான் எல்லா வேலைகளை பண்றதுங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ல அதிகமாக இது எல்டர்ஸ் மீட்டிங்கே போடக்கூடாது. பைபிள் ஸ்டூடெண்ட் உடையது. நல்ல விஷயத்துக்கு ஒன்னா சேர்ந்து அதை எதுவோ நம்மளால முடிஞ்ச ஞானமோ நம்மளுடைய வசதி வாய்ப்புகளோ போட்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகிறதுக்கு தான். இது அரசியல்வாதிங்க கூடுற எல்டர்ஸ் மீட்டிங் கிடையாது. ஒரு 10 பேர் சேர்ந்தா 10 பேருக்கு அவர் பிடிச்சவர் இருந்தா ஆமாசாமி போடுறது. அவர் அநியாயமா பேசியிருந்தா கூட அதுக்கு ஆமாசாமி. சில பேர் ஊமையாவே இருப்பாங்க, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, ஊமையான நாய்கள் அப்படின்னு பைபிள்லயே வசனம் இருக்கு. இதெல்லாம் பாருங்க. ஒருவரை குறித்து புறங்கூறுதல் தொடர்ந்து பேசும்போது கேட்பவர்கள் மற்ற சகோதர தீயவர்கள். மற்ற சகோதரர்களை தீயவர்கள் நீ சொல்றதுக்கு நீ யாரு? அதான் அடுத்தது அவர் கேட்கிறாரு. அவங்களுடைய நல்ல பேரை திருடுறது இல்லைங்களா? இத தொடர்ந்து செய்யறதுனால அந்த பிரதருக்கு ஒன்னும் எஃபெக்ட் ஆகாது. தொடர்ந்து யார் பேசிட்டு இருப்பாங்களோ ஒரு நாளைக்கு அட்ரஸ் இல்லாத போயிடுவாங்க. இது என்னுடைய அனுபவம், நான் சொல்றேன் அன்பு கூறிய சகோதரர். இந்த 20 வருஷத்துல எத்தனை பேர் இப்படி பேசினவங்களாம் இன்னைக்கு காணோம், எங்கேயோ போயாச்சு. அதனால இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில இந்த நாய் போன்ற குண லட்சணத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கேரக்டர்களுக்கும் எச்சரிக்கையா இருங்க. நம்முடைய ரட்சிப்பை எழுந்து போயிடக்கூடாது. வாசிக்கலாம் பாருங்க. இந்த புறங்கூறுதல் பாவத்தில் விழுந்த மனிதர்களின் தன்மையாக இருக்கிறது. இந்த புறங்கூறுதல் பாவத்தில் விழுந்த மனிதர்களின் தன்மை. நீயே இதுல இருக்கிற பாவத்துல விழுந்த தன்மை கொண்டிருக்கிற மற்றவங்களை எப்படி நீ புறம் கூற முடியும்? மற்றவர்களுக்கு நீ எப்படி என்ன பண்ண முடியும்? உன்னால பேச முடியல, பின்னால பேசி என்னப்பா இருக்குது பிரதர் அண்ட் சிஸ்டர்? இப்படி யார் இந்த கேரக்டர்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். புரியுதுங்களா? இந்த கேரக்டர் இல்லாதவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. சந்தோஷமா ஏத்துக்குவோம். இது யாரா இருந்தாலும் சரி, பேசக்கூடிய நானா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சகோதரர்களும் ரொம்ப பயமா இருக்கணும். கொரோனாக்கு பயப்படுறோமே, ஏன் நம்ம கூட ஆவிக்குரிய கொரோனா இருக்குத, அந்த கொரோனாக்கு பயப்படுங்கப்பா அப்படின்றதுதான் தேவன் நமக்கு சொல்றார். அதெல்லாம் ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அது தொடர்ந்து யாக்கோபு இதுக்கு சொல்லி என்ன பண்றான்னு பார்க்கலாம், முடிக்கலாம் பாருங்க இந்த பாயிண்ட்ல. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருக்கிறாய். நியாயாதிபதி யாருங்க? நமக்கு தேவன். நீயே நியாயாதிபதி ஆயிடாத பண்ற. இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம இப்படி எல்லாம் பேசுறதுனால தான் ரொம்ப பேருக்கு ஜோசப் ஸ்ட்ரைட்டா பேசுறாருன்னுவாங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம பேசல, அது வசனங்க. நம்ம பேசுறதுனால அவங்கள வெறுக்கிறோன்றது அர்த்தம் அல்ல. இருக்கிற சத்தியத்தை அப்படியே சொல்றோம். இப்பவும் அதிகமா தான் நேசிக்கிறோம் நம்ம பிரதருங்களை. உடன்படிக்கை பண்ணவங்களுக்கு அதிக ரெஸ்பெக்ட் என்னைக்குமே ஜோசப் பிரதர் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பிரதருங்க சத்தியத்தை சத்தியமா பேசுறவங்க உங்களை வெறுக்கிறாங்கோ, உங்களை காயப்படுத்துறதுக்காக பேசுறது இல்லை.
இந்த சூழ்நிலைகள்ல சபையை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, மந்தையை எப்படி காப்பாற்றுவதற்கு தேவன் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் இதெல்லாம். அதான் சொல்றாரு, சகோதரருக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பேசாதிருங்கள், சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுறான், அவனே அதுக்கு நியாயாதிபதி ஆயிடுறான். தொடர்ந்து வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அது தேவன் தான், நீயோ நானோ அல்ல. அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். நீ எப்படிப்பா ஒருத்தர் அழிச்சு போன நினைக்கிற? இதுதானே நீங்க பண்ணக்கூடிய கேரக்டர். இந்த எல்டர்ஸ் மீட்டிங்னால என்னங்க, ஒரு சகோதரனை அழிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றீங்க. ஆனா அதெல்லாம் ஆகாதுன்றதும் தேவன் சொல்லியிருக்காரு. ஒருத்தரை அழிக்கிறதுக்கும் ஒருத்தரை உயிர்ப்பிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? தேவன். சாத்தானுடைய கிரியைகள் நம்ம கிட்ட அது வந்து சேரும் போது நாம ஒண்ணுதான் நினைச்சுக்கணும், தேவனுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்றாரு, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு எல்லாருமே இந்த கேள்வியை வச்சுக்கோங்க எப்பவுமே. நீ யாருன்னா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணோம், நான் யார் மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு? இந்த மாதிரி பின்னால பேசிட்டே இருந்தாலும் ஒன்னும் லாஸ் எந்த பிரதருக்கு ஆகாது, எந்த சிஸ்டருக்கு ஆகாது. டோன்ட் கேர்ன்னு போயிட்டே இருப்பாங்க. பட் பேசக்கூடியவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணுதான் தேவன் கிட்ட. அதனால இப்ப வரக்கூடிய காலத்துல இந்த ஒரு நாயுடைய கேரக்டர், பொல்லாத வேலையாட்களுடைய கேரக்டர், தவறாக மற்றவர்களை பின்னால பேசுது, இந்த ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இல்லைனால போதும், நமக்குள்ள அநேக தேவனுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் ஒன்னாக முடியும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தான், அது வராது இல்ல, வந்தாலும் அது சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்ன்றது தான். அப்படியே போனோம். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நேரடியா பேசுறதுக்கு கத்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு தேவனுடைய ஆவி வேணும். சும்மா இந்த சப்ஜெக்ட் அப்படியே வந்து ரசல் பிரதர் சொன்னார்னு எடுத்து படிச்சுட்டு ரசல் பிரதர் சொல்ற மாதிரி வாழ்க்கை இல்லாம இருந்துட்டாக்கா வேஸ்ட்டுங்க. ஆமா அன்புக்குரிய சகோதரர், நீ வந்து சப்ஜெக்ட் பேசும்போது இப்படி பேசலாம், பின்னால என்ன பண்ணலாம், இந்த வேலைகளை செய்யலாம். அது வந்து பேசக்கூடிய இது யார் இந்த மாதிரி பின்னால தவறா பேசி சுத்துறாங்களோ, அது ஆதி ஏதன் தோட்டத்துல தேவனுக்கு விரோதமாகவும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பேசி மனு குலத்தை கெடுக்க பாக்குது யாருன்னா சாத்தான் தான். சோ அதனால இங்க இந்த மாதிரி ஜனங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். சோ இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது இவர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அவர்களுடைய பேர் கூட சொல்லலாம். நம்ம இந்த 20 வருஷத்துல இந்த மாதிரி வேலையை செஞ்சுங்க, அவங்க பேரை கூட நம்ம சொல்ல முடியும். இப்ப கூட அவங்களுக்கு என்னன்னா எக்ஸ்கியூஸ் தான். இதை தொடர்ந்து யார் செய்யறாங்களோ இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவார் தேவன், அவங்க இல்லாமே போயிடுவாங்க. காரணம் என்ன, தேவனுடைய சபையை கெடுக்க தேவன் விடவே மாட்டாரு. அது இன்னும் தேவனுடைய சபைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துல வந்துடு. எவ்வளவு நீ சபைக்கு மூடி மறைச்சு என்ன பண்ணீங்கனாலோ அந்த காரியங்கள் என்ன ஆகிடும், நடந்துட்டே இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய சபைக்கும் மற்றவர்களை குறித்து மற்றவர்களுடைய நல்லொழுக்கத்தை கெடுக்க கூடாது. அவரவர்களை கெடுத்தன் போது அது அவங்களுடைய பாடு. நீ இன்னொருத்தர் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ இன்னொருத்தருடைய சகோதரருடைய ரட்சிப்பை கெடுக்கிறது உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ இன்னொருடைய சகோதரருடைய லைஃப ரட்சிப்பை கெடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ எப்படின்னா போ, அது உன்னுடைய பாடு. யூதாஸ்காரியத்து கூட இயேசு கிறிஸ்த காட்டி கொடுத்தார் இல்லையா, இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுத்தார் பத்தீங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சார் அந்த வேலை. அப்ப இந்த வேலைகளை வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ண அவருக்கே விட்டுட்டார். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துக்கு மிகப்பெரிய டெஸ்ட். அப்ப இந்த பின்னால பேசக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்ப டேஞ்சர் அன்புக்குரிய சகோதரர்களே. இதற்கு நம்ம என்ன ஆகணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த ஒரு ஸ்லைட்ல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த அடுத்த வார்த்தை வாசித்தலாம் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுக்கும் யூதாசை அறிந்திருந்தாலும் அவரை பற்றி மற்ற சீஷர்களும் தவறாக புறங்கூறாமல் அவனையும் மற்ற சீஷர்களைப் போலவே சமமாக நடத்தினார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் யூதாசு அறிந்திருந்தாலும் அவரை பற்றி மற்ற சீஷர்கள் தவறாக புறங்கூறாமலும் அவனையும் மற்ற சீஷர்களைப் போல சமமாக நடத்தினார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவரை போலவே நடந்து கொள்ள வேண்டும். அவரை போலவே நடந்து கொள்ள. நான் இயேசு கிறிஸ்து பின்பற்றுறேன்னு சொல்லிட்டு என்ன இருக்குது,
யோசித்து பாருங்க. இதையே செஞ்சுட்டு இருந்தா ஆமா அன்புக்குரிய. தொடர்ந்து வாசிங்க. நாம் இந்த புறம்பொருளை செய்திருந்தால் உடனே மனம் திரும்ப வேண்டும். உடனே மனம் திரும்ப வேண்டும். அடுத்த ஸ்லைட்ல அதான் நம்ம பாக்குறோம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். விறகில்லாமல் நெருப்பு அவையும், கோல் சொல்கிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். ஆகவே நாம் புறங்கூறி சபையை உடைப்பவர்களாக இல்லாமல். பாத்தீங்களா என்ன அழகா சொல்றாரு அன்புக்குரிய சகோதரர்களே. நீதிமொழிகள்ல 26:20 எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சரிங்களா? அதாவது விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். அப்ப இந்த எவ்வளவு கோல் சொல்றோமோ அவ்வளவு சண்டை ஜாஸ்தி. கோல் சொல்றத கம்மி பண்ணணும்னா சண்டையா அடங்கிடும். அதான் சொல்றாரு, அப்படி என்ன பண்ணாதீங்க, புறம் கூறி சபைகளை உடைப்பவர்களாக. உனக்கு உண்மையான சகோதரர்கள் சகோதரி மேல அன்பு இயேசு கிறிஸ்து வழியில நான் போயிட்டு இருக்கிறேன்னா எங்கேயுமே சபைகளை ஒடிக்காதீங்க. தனியா சபைகளை நீங்க ஏற்படுத்தாதீங்க. பைபிள் ஸ்டூடெண்டுடைய சபை அப்படி கிடையாது. ஒரு சபையை உருவாக்கணும்னா மூத்த சகோதரர்கள் எல்லாம் சந்தோஷ சமாதானத்தோடு ஆலோசனையபடி இல்லைங்களா, ஒண்ணுல தான் நம்ம பிரிஞ்சு போனோம். எதுல இருந்து? அசத்தியம் இருந்தால் மாத்தான் பிரிஞ்சு போனோம். சும்மா நான் ராஜாவாகிறதுக்கு எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும்னு என்ன பண்ணக்கூடாது, சபைகளை ஒடிச்சிட்டு வேற இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது, ஒரு சபையை ஏற்படுத்த. அப்படி ஏற்படுத்தின சபைகளுக்கே இவ்வளவு வேல்யூனா இந்த வேலைகளே செய்யாத சகோதரர்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு யோசித்து பாருங்க. அதனால அந்த காலத்துல பைபிள் ஸ்டூடெண்ட் பிராக்டிஸ் என்னன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க. இது அனுபவம் இல்லாதவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அனுபவம் இல்லாத ஆளுங்க கூட சேர்ந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு சில சபைகள் போகாத காரணம் என்ன, அந்த ஏரியாலே எக்லிஷா தான் போதும். அதுக்காக இவங்க சத்தியத்திற்காக சிலுவை தூக்கி போற ஆளுங்க கிடையாது. எது சண்டே பைபிள் ஸ்டூடெண்ட் மாதிரி சண்டே ஆராதனைக்கு போகணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆளுங்களாம் ஒரு இடத்துல கூடும். அப்ப பிரிவினைகளை அங்கங்க உண்டு பண்ணுவாங்க. வரக்கூடிய காலத்துல அன்புக்குரிய சகோதரர்களை, அது எந்த உலகத்துல எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அந்தந்த சபைகளில சகோதரர்கள் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணணும், மன்னிச்சு மறந்துட்டு ஒன்னா வேலை செய்யணும். அங்கங்க பெரிய அப்போ கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ சகோதரனோ யாராவது இருந்தா சண்டை போட்டுருந்தா உடனே வீடை விட்டுட்டு 2 வீடு ஆக்கிடுறீங்களா? இல்லையே. மாம்சத்திலே இவ்வளவு முக்கியத்துவம் தரும்போது ஏன் அங்கங்க சபைகளை உடைக்கிறீங்க? இதெல்லாம் சத்தியத்தை சொன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? சில பேருக்கு சத்தியம், சில பேருக்கு அது கசப்பா இருக்குது. கசப்பா இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஒன்னும் கவலையே கிடையாது. ஏன்னா தேவனுடைய சத்தியங்களை சத்தியமா தான் சொல்லணும். அதான் சொல்றாரு, வாசிக்க முடியாது. ஆகவே நாம் புறங்கூறி சபை உடைப்பவர்களாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் போல சபையை கட்டுறவர்களாக செயல்பட. சபைகளை கட்டணும். தனியா போயிட்டு ஒரு இடத்துல 15 பேரை கூப்பிட்டுட்டு எந்த எக்லிஷா எந்த சகோதரன் என்ன பண்றது இல்ல, உனக்கு பிடிக்கிறவங்க நீ வச்சுக்கிறது ஸ்நேகம், உனக்கு பிடிக்காதவங்க நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு. இதெல்லாம் தேவனுடைய கேரக்டர் இல்ல. இதெல்லாம் கவனிக்கணும். அப்ப நாயுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை. இப்ப செகண்ட் நாய்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா சோம்பேறி, லேசினஸ். சோ லேசினஸ் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், செகண்ட் பாயிண்டா பார்க்க போறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்குரிய இந்த நாய் எப்பவுமே சாப்பிட்டு என்ன பண்ணும், தூங்கிட்டே இருக்கும், சுறுசுறுப்பே இருக்காது. அதனால இங்க என்ன கேரக்டர், இந்த பொல்லாத வேலையாட்கள் சத்தியத்துல வந்திருப்பாங்க, தேவனுக்காக எந்த வேலையும் செய்யல, ஆனா சத்தியம் மாத்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க. இந்த மாதிரி லேசியான கேரக்டர் எவ்வளோ சத்தியம் உள்ள போனாலும் சபைக்காகவோ சகோதரருக்காகவோ ஓடி என்ன பண்ண மாட்டாங்க, வேலையை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நாய் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், லேசியா தான் இருக்கும். அப்போ இதுகிட்ட என்ன கேரக்டர்னா நம்ம லேசினஸ் இருக்கக்கூடாதுன்றாரு. அப்ப சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம். வாசிக்கல பாருங்க, இன்னொரு ஜென்த்தை தேவன் வச்சிருக்கிறாரு. நீதிமொழிகள் 6:7 நம்ம படிக்கிறோம். வாசிக்கல பாரு, 6:6 வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோம்பேறியே, எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பாத்தீங்களா, இப்போ நாய் சில கேரக்டர் எப்படி இருக்குதுன்னா அது லேசினஸ். சில நாய்கள் வளர்ப்பு சரியா இல்லைன்னா அப்படித்தான் இருக்கும்.
அந்த மாதிரி பொல்லாத வேலையாட்கள் கூட இவ்வளவு பெரிய சத்தியங்கள் தெரிஞ்சுட்டா கூட அதோடைய மேன்மை என்னன்னு தெரியாது. அதனாலதான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாய்கிட்ட இருக்கக்கூடிய 2வது கேரக்டர்னா சோம்பேறி. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சுறுசுறுப்பா இருக்கணுமா, அதனால நீ எறும்பின் இடத்துல போய் என்ன பண்ண, அதன் வழிகளை பாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு வழி காட்டிட்டாரு, இடுக்கமான வழி. நீங்க தான் வர மாட்டீங்களே, சுறுசுறுப்பாவே இல்லையே, ஏதோ சத்தியம் கேட்டோம், பேப்டிசம் எடுத்துட்டோம், மெம்பர் ஆயிட்டோம், அங்கங்க சுத்திட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். என்ன கிரியை செய்யறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அதனால நீ எறும்பு கிட்ட போய் என்ன பண்ணுங்க, வழிகளை கத்துக்கோன்ற. அப்ப எறும்பு கிட்ட என்ன கேரக்டர் இருந்துச்சுன்னா, அதுக்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. பாருங்க, வாசிக்கலாம் 7வது வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். பாத்தீங்களா என்ன அழகா சொல்றாருன்னா, பிரபுவும் அதிகாரியும் தலைவனும் இல்ல, அது வேலையை கரெக்டா செய்யுது. ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, எதுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சபைகள்ல சில வழி நடத்தக்கூடிய வச்சிருக்கிறாங்க அனுபவசாலிகள். சும்மா இருக்கிறவங்களா சபையை வழி நடத்த முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்கள தனி பர்சனலா அவங்கள வழி நடத்தி கொள்றது பெரிய விஷயம், சபையெல்லாம் வழி நடத்த முடியாது. அப்போ இன்னைக்கு எத்தனையோ மூத்த சகோதரர்கள் தேவன் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, காரணம் இதுதான். எதுக்கு காரணம் அப்படின்னா, சில சபை மக்களை வழி நடத்துறதுக்கு வச்சிருக்காரு. ஆனா எறும்புக்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை, அது கொடுத்த வேலை சரி. ஏன் இங்க மூப்பர்களை சில சபைகள்ல வச்சுக்கிறாருன்னா, அடிக்கடி கைடன்ஸ் கொடுக்கணும். நீ சுறுசுறுப்பா நடுப்பா, நீ அங்கங்க போய் புறம் கூறாதப்பா, நீ இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு ஏன் தேவன் வசனம் மூலமா அவங்க சொல்றாங்கன்னா, அந்த சத்தியத்தை நன்றாக அறிந்தவர்கள் தான். சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. எந்த மாதிரி, சண்டே ஒரு நாள் எக்லிஷா கடமையா வந்துட்டு போயிட்டா இல்லைங்களா, அது ரொம்ப சுறுசுறுப்புன்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒன்னா இருக்கிறவங்களும் ஒன்னா சேருவாங்க கரெக்டா சண்டே மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எங்கன்னா வெளியே தான் இருக்குது, சும்மா அந்த நேரத்துல கடமைக்காக ஒரு சண்டே சர்வீஸ் நடத்திட்டு போற கேஸுங்களும் உண்டு. அது இல்ல சுறுசுறுப்பு நீ 365 நாளும் சுறுசுறுப்பா இருக்கணும், சத்தியத்தை போய் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும், அறுவடை வேலைகளை செய்யணும் இல்லைங்களா, சண்டே ஆராதனைகள்ல பல ஊர்களுக்கு போய் வேலைகளை செய்யணும். நீங்க எப்பனா ஒரு சப்ஜெக்ட் கேட்பாருங்க ஒருத்தரை, பிரதர் நான் இன்னும் சப்ஜெக்டே ரெடி பண்ணல பிரதர் நான் இப்பதான் தூங்கி எழுந்தேன் பிரதர் என்கிட்ட அது இல்ல பிரதர். இதெல்லாம் என்னன்னா லேசினஸ் ஆன வேர்டு. தேவன் 2000 வருஷமா ரிஸ்க் எடுத்து செஞ்சிருக்காரு, நமக்கு எல்லாம் கொடுத்து கூட கடவுளுடைய வேலை செய்யறது இல்லை. காலையில ஆனா சண்டே ஆனா என்ன பண்ணும், அந்த ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய கண்டிஷன் என்ன தெரியுங்களா, அப்புறமா டிவி ப்ரோக்ராம்ஸுங்க தான் நமக்கு லைஃப். அப்புறம் அதை செஞ்சிருக்கவங்க செஞ்சு போட்டோம்னு. சில பேர் நமக்கே புத்தி சொல்லுவாரு, பிரதர் நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடணும் பிரதர். யாருக்கு யார் ஃபாஸ்டா ஓடுன்னு சொல்லி கொடுக்குறது, அந்த அளவுக்கு புத்திசாலிங்க ஆயிட்டு இருப்பாங்க சில பேர். இப்ப 20 வருஷத்துக்கு அனுபவத்துல ஒவ்வொரு சகோதரருக்கும் அந்த மாதிரி 25 வருஷமா வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, வேலை செய்யாதவங்களும் 50 வருஷமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வேலை செய்யாம சும்மா வாயில பேசிட்டு உண்டு. இங்க என்ன பாயிண்ட்னா, நாய்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லேசினஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, எறும்பு கிட்ட போய் கத்துக்கணும். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க 8வது வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். பாத்தீங்களா, கோடை காலத்துல ரொம்ப முக்கியமாக கோடை காலத்துல ஆகாரத்தை சத்தியங்களே சேகரிக்கணும், சத்தியங்களை மற்றவருக்கு கொடுக்கணும். அப்போ எதற்காக அப்படின்னா, சத்தியங்களை சேர்த்து வச்சுக்கணும். எத்தனை மீட்டிங் கூப்பிட்டாலும் வருது இல்லை, அது காட்டேஜ் மீட்டிங் வச்சா அந்த காட்டேஜ் மீட்டிங் ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அது தேவனுடைய வேலை, அது தேவனுடைய வேலையை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் இல்லை. வீக் டேஸ் மீட்டிங் அதுக்கு எதுக்கு நாங்க போனோம், சண்டே ஒரு நாள் போனோம். அப்ப எப்படி ஆகாரத்தை சேர்க்க முடியும்? அப்ப ஆண்டவர் ஜெபத்துல கூட என்ன சொல்லி கொடுத்தாரு, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருங்க. இப்ப குரூப்ல அநேக சப்ஜெக்ட்ங்க போடுறாங்க, அநேக ஆர்டிகல் எத்தனை பேர் படிக்கிறோம்? வேற எல்லாம் வாட்ஸ்அப்ல பார்ப்பாங்க சகோதரர்கள், பேஸ்புக்ல பார்ப்பாங்க மணிக்கணக்கா. ஆனா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சகோதரர்கள் போடுறாங்கன்னா அதெல்லாம் நம்ம சேகரிக்கிறோமா, சேகரிச்சு நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், அந்த நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோமா?
அப்போ சத்தியத்தை சம்பாதிக்கிறது ஒரு வகை, சுறுசுறுப்பா சத்தியத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது அது ஒரு வேலை. இதே மாதிரி இந்த சத்தியங்களெல்லாம் கேட்டு வாழ்க்கையில நடக்கும்போது சகோதரர்களுக்காக இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுங்களா? சத்தியம் எவ்வளவு தெரிஞ்சாலும் ஒரு சகோதரர் ஓட்டத்தை முடிச்சா கல்லறைக்கு போறது இல்லை. காரணம் என்ன? அவங்களுக்கு வேலை. ஒரு சகோதரர் ஒரு சகோதரி ஹாஸ்பிட்டல் இருந்தா போறதில்ல. காரணம் என்ன? லேசினஸ். இப்படி சொல்லிட்டே போலாம் கூடிய சகோதரர்களே. அப்போ 365 டேஸும் வந்து தேவனுடைய வேலைகளை இன்வால்வா இருக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு வேலைன்னா தேவனுக்கு செய்யணும். இன்னைக்கு இந்த பரிசேய சதீசர்கள் ஃபுல் டைம் வேலை செய்யறவங்களே விடுறதில்ல. புரியுதுங்களா? ஃபுல் டைம் வேலை செய்யற ஆளுங்களை விடுறதில்ல. ஆனா உலகத்தனமான வேலை செய்யற ஆளுங்களை விடுறாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை பிரதர்ங்க ஃபுல் டைம் வேலை செய்யறாங்க. ஃபுல் டைம் வேலை செஞ்சு தொட்டா அநேக இடங்கள்ல அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்தாங்க. அந்த ஃபுல் டைம் வேலை எதுக்கு செய்யறாங்கன்னா ஆகாரத்தை சம்பாரிச்சு ஆகாரங்களை கொடுக்கணும். எல்லா சிரமம் எடுத்துதான் செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து தேவன் கொடுத்த பிரிவிலேஜ். சுறுசுறுப்பா இருந்தா தான் நேரம் காலம் இல்லைங்களா? 1 மணிக்கு நம்மளை எழுப்புனா ஏஞ்சி ஓடணும். இல்ல பிரதர், நான் எங்க ஒய்ஃப் ஏதாவது சொல்லும், நான் வந்து அடுத்த வாரம் சாட்டர்டே ஒரு நாள் போயிட்டு வந்தேன், அப்படியெல்லாம்ங்கிறாங்க ரொம்ப பேர். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா நம்மளுடைய சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம். ஆமான்புக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் ஆகாரத்தை சேர்த்து வச்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அது கோடை காலம். அப்புறம் ஏன்னா கோடை காலத்துக்கு அப்புறம் என்னங்க? அறுப்பு காலம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பகுதி நமக்கு. அப்புறமா மழைக்காலம் எவ்வளவு டேஞ்சர் இல்லைங்களா? அப்ப எறும்பு அதுக்கு முன்னே என்ன பண்ணுது? அதுக்கு ஆகாரத்தை சேர்த்து வச்சுக்குது. அவ்வளவு சுறுசுறுப்பு. அதனாலதான் தேவன் நீங்க என்ன சொல்றேன்னா, நீங்க நாய்கிட்ட இருந்து என்ன கத்துக்காதீங்க? லேசினஸ், சோம்பேறியான காரியங்களை கத்துக்காதீங்க. எறும்பு கிட்ட இருந்து சுறுசுறுப்பை கத்துக்கங்க. ஆகாரத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. ஆகாரத்தை பகிர்ந்து கொடுங்க. வெறும் ஆகாரத்தைனாக்கா வெறும் சப்ஜெக்ட் பேசிங்கிறது இல்ல. ஒரு சப்ஜெக்ட் பேசுற ஆளு சபையில பெருக்கிறது தொடக்கிறதுல இருந்து வேலை செய்யணும். சில பேர் இப்போ வந்து தவறான போதகர்கள்லாம் சின்ன சின்ன அனுபவம் இல்லாதவங்க எல்லாம் பேசுறத நம்ம பாக்குறோம். என்ன பேசுவாருன்னா வெறும் சப்ஜெக்ட் பேசணும், சப்ஜெக்டா பேசணுமா, சேர் எடுத்து போட மாட்டாரா, தொடிக்க மாட்டாரா. இது எது புதுசா பெண்டகாஸ்ட் பாஸ்டருங்க பேசுற மாதிரி இருந்தது. ஆமா அன்புக்குரிய சார், பெண்டகாஸ்ட் பாஸ்டருங்க கூட செய்வாங்கன்னு நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? எது ஊழியம்? தேவனுடைய பிள்ளைகள் டாய்லெட் கழுவுறதுல இருந்து, தட்டு கழுவுறதுல இருந்து, இதுதான் யூத் மீட்டிங்ல சொல்லி கொடுத்தது. இதுதான் ஜெனரல் கன்வென்ஷன், அவங்கவுங்க பிளேட் அவங்களே கழுவுறது. எல்லா வேலைகளை செய்யறதுதான் ஊழியம். வெறும் சப்ஜெக்ட் பேசுறது அல்ல. புரியுதுங்களா? அப்ப சுறுசுறுப்பா நம்ம என்ன பண்ணியாகணும்? எல்லா வேலையும் செய்யணும். ஆல்ரவுண்டரா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். கோயர்ல பாடணும் இல்லைங்களா? பைபிள் ரீடிங் பண்ணணும், சப்ஜெக்ட் பேசணும். சப்ஜெக்ட் பேசுற மாதிரி சபையில வந்து எல்லாருக்கும் வேலை செய்யணும். சகோதரர், இது இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டினார. கால்களை கழுவுனாரு. நான் கால் கழுவ மாட்டேன் இல்லையா? அந்த மாதிரினாக்கா இதெல்லாம் எந்த அசத்தியங்கள் உள்ள வருது சபைக்குள்ள. இப்ப இந்த மாதிரி போதனைகள்லாம் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. அனுபவம் இல்லாத ஆளுங்க பேசும்பொழுது இவர்களுடைய பாடங்கள் எல்லாம் நீங்க பர்சனலா ஸ்டடி பண்ணுங்க. இதுதான் நமக்கு சொல்றாங்க. அடுத்த வசனத்துல 9 வாசிக்கல பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது ஒரு தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? இதெல்லாம் சொல்லிட்டு இருப்ப. நாளைக்கு நானு சப்ஜெக்ட் கேட்கிறேன் பிரதர், நாளைக்கு எக்லிஷாக்கு வரேன் பிரதர், நாளைக்கு போய் ஒரு பிரதரை கஷ்டத்துல உதவுறேன் பிரதர், நாளைக்கு போய் அவரை பாத்துக்கிறேன் பிரதர் இல்லைங்களா? நாளன்னைக்கு வேணா அவரை அடக்கம் பண்ணிட்ட பிரதர், நான் நாளன்னைக்கு போய் பாத்துக்கிறேன். நாளைக்கு அடக்கம் பண்ணா என்னால பார்க்க முடியாது பிரதர். இப்படி இன்னும் நம்ம லேசியா இருந்தோம்னா யோசித்து பாருங்க. 11ஆவது வசனம் சொல்றாரு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் தரித்திரம் உன் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அதான் ரொம்ப முக்கியமா அன்புக்குரிய தரித்திரம். இது நம்ம வீட்டுல பெற்றோர்களை சத்தியம் படிக்காதவங்களே சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? ரொம்ப நேரம் தூங்கி நின்றா என்னங்க தரித்திரம். அப்ப தூக்கம் கம்மியா இருக்கணும், வேலை ஜாஸ்தியா இருக்கணும்.
இப்ப நம்மளுடைய வேத மாணவர்களுக்கு வந்து தூக்கம் வந்து கரெக்டா அந்த நைட்டு தூங்கி தான் இல்லை, எப்ப வேணா தூங்குவாங்க, எப்ப வேணா ஏஞ்சுக்குவாங்க. நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க, காலையில ஒரு 2 மணி ஹவர் 3 மணி ஹவர் தூங்குவாங்க. சில பேருக்கு வந்து நைட்டு கரெக்டா 12 மணிக்கு போவாங்க, ஒரு ஊர்ல இறங்குவாங்க, ஒரு 3 மணி நேரம் தூங்குவாங்க, காலையில கன்வென்ஷனுக்கோ எக்லிஷாக்கோ எதுக்கோ எழுச்சுக்குவாங்க. மறுபடியும் ஒரு சிலருக்கு வந்து டிராவலிங் காலையில 6 மணிக்கு போய் 11 மணி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க, அப்புறம் உடனே அந்த கன்வென்ஷனை கண்டினியூ பண்ணுவாங்க, திரும்ப சாயந்தரம் போய் ஏதோ டைம் கிடைச்சா தூங்குவோம். அப்போ வேதமானவர்களுக்கு வந்து சுறுசுறுப்பு அதிகம், தூக்கம் கம்மி. இது நல்லா டெடிக்கேட்டா வேலை செய்யறவங்களுக்கு வேலை அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கும் அந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ற ஆளுங்களுக்கு தான் பொருந்தும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை என்கரேஜ் பண்றாங்க, எத்தனை பேர் வந்து அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறாங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்ப்போம், ஒரு கன்வென்ஷன்ல 2000 பேர், 1800 பேர், 1600 பேர், 500 பேர், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் தான் வேலை செய்வாங்க. காரணம் என்னன்னா, சத்தியத்தை எவ்வளவு வாங்கணும் இல்ல, எவ்வளவு தேவனுக்காக சுறுசுறுப்பா வேலை செய்யறோம். அப்படி நம்ம இன்னும் தூங்குறதுன்னா ஸ்பிரிச்சுவலா சொன்னாரு, அதை மறந்துடாதீங்க. ஸ்பிரிச்சுவலா எந்த வேலையும் செய்யாம முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சொன்னாரு அது. அதனால நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயம், தீமோத்தில சொல்றாங்க. 2 தீமோத்தி 2:15 இப்ப வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும். பாத்தீங்களா, வெட்கப்படாத ஊழியக்காரன். சத்தியத்துல ரொம்ப நாளாச்சு வந்துட்டு இன்னும் தேவனுடைய வேலைகளே செய்யல, ஆனா பேருக்கு நம்ம வேதமானவர் சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வெக்கத்துக்குரிய தானே. அடுத்து சத்திய வசனமா நிதானமா போதிக்காம இல்லைங்களா, தேவனுக்கு முன்பாக ஜாக்கிரதையா இல்லாம, அதெல்லாம் தேவன் நமக்கு சொல்ற. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த யார் லேசினஸா இருக்கிற ஒரு பர்சனுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்ன்ற. அதனாலதான் தேவனுடைய வேலை செய்யறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். தேவனுடைய வேலையை செய்யாம இருக்கிற வேலையை கெடுக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க கூட சேர்ந்தோம்னா நாமளும் அவங்க மாதிரி ஆயிடுவோம். நமக்கு வெறும் சண்டே சர்வீஸ் இல்லை பிரதர், 365 டேஸ் டெய்லி ஓடணும். ரொம்ப பேருக்கு இந்த மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த சண்டே ஒரு நாள் பெரிய என்ன அச்சீவ் பண்ற மாதிரி நினைப்பு ரொம்ப பேருக்கு. இதெல்லாம் தேவன் கன்சிடரே பண்றதில்ல. ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இன்னும் நம்ம பத்தல, இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்யணும் என்றுதான் இங்க நம்ம பாயிண்ட் சொல்றாரு அன்புக்குரிய சகோதரர். இது ரொம்ப பேருக்கு எஃபெக்ட் ஆகும். ஏன்னா மெனி பீப்புள் இது உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வார்த்தைகள் தேவன் பேசுறாரு தவிர டிஸ்கரேஜ் பண்றதுக்காக அல்ல. ஸோ தொடர்ந்து இதை நீங்க இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்கரேஜ்மெண்டா இருக்கணும். தேவனுடைய வேலைகள் அங்கங்க ஆகும் சந்தோஷப்படக்கூடியவங்களா இருக்கணும், பொறாமப்படக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு 2 பாயிண்ட் பார்த்தோம். முதல் பாயிண்ட் என்னன்னா, நாய் பின்னால கடிக்கிறது. 2வது நாய் வந்து சோம்பேறியா இருக்கிறது. ஸோ இதுல 2 ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நாம ஒருத்தரை தவறா பேசக்கூடாது, பின்னால அவங்களுடைய நல்வொழுக்கத்தை கெடுக்க கூடாது. 2வது நாம சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பேரு சுறுசுறுப்பா தேவனுடைய வேலைகளை செய்யணும். அப்படி செய்யாத ஆளுங்க கிட்டயோ இந்த மாதிரி தவறா பேசுற ஆளுங்களுக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னும் 5 பாயிண்ட வந்து செகண்ட் பார்ட்ல என்ன பண்ண போறோம், பார்ட் 2, அதாவது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க என்ற ஒரு சப்ஜெக்ட்ஸ் 2வது பாகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னும் சில பாயிண்ட்டுகளை நம்ம அநேக பாயிண்ட் இருக்கு. இந்த முதல் பாகத்தை கேட்ட சகோதரர்கள் மறக்காம இந்த அதோடைய முழு சப்ஜெக்ட் 2வது பாகத்தையும் நீங்க என்ன பண்ணணும், கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஸோ பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.